السلام عليكم. بسم الله الرحمن الرحيم. அடுத்த செல்வத்துல செல்வமே என்று பேச வந்திருக்கக்கூடிய விஷயத்துல முஹ்யீத்தீன் அப்துல் காதிர் ஜைலானி, இன்சமாமுல் ஹக், அப்துல் குத்தூஸ் கொஞ்சம் நண்பா. هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحابه وأتباعه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம்முடைய உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதும், அவர்கள் வழிபேணி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் எப்போதும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய ஜமாத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே, சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, அருகாமையில இருந்து வந்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களே, முக்கியஸ்தர்களே, சங்கைக்குரிய பெரியோர்களே, ஆற்றல் மிகு இளைஞர்களே, என்றும் நாம் போற்ற வேண்டிய தாய் குலத்தாரே, பாசத்திற்குரிய நம்முடைய மதினா பள்ளிவாசலினுடைய மதரசா மாணவ மாணவியர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நீங்கள் எல்லாம் பதில் சொல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப வேகமான பசங்க, காலையில இருந்து பாக்குறோம் பசங்களுடைய வேகத்தை. ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். நிகழ்ச்சிகளை பூரா ஞாயிற்றுக்கிழமை தான் நடத்துறது. ஞாயிற்றுக்கிழமை நடத்துறதுல என்ன பெரிய லாபம் அப்படின்னு சொன்னா, அப்பதான் பெண்கள் வருவாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் சீரியல் கிடையாது. சீரியல் இருந்தா இப்ப யாரும் வர்ற மாதிரி இல்ல. நாங்க தோத்து போயிருவோம். அசத்து, நீங்க விசாம பேசிக்கிட்டே இருங்க, நாங்க என்ன பேசுறீங்கன்னு விசாரிச்சுக்கிறோம். யாரும் வர்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வச்சீங்கன்னா வர வாய்ப்பு இருக்கு. மற்றபடி எந்த நாளும் வச்சீங்கன்னா அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோட தாய் குலத்தோடு இருப்பதனால எல்லா ஊர்லயும் இப்போ இஸ்லாமிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் வைக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்து இருக்கக்கூடிய நாளை ஞாயிற்றுக்கிழமை தான். பாருங்க, அன்னைக்கு ஒரு தபிலிக்கு சித்தமா ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. அவங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க. கடைசியில் அஜித் ஆள் வர மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ண அப்படிங்கிறாங்க. அவ நிலைமை எப்படி மாறி போச்சு அப்படிங்கிறத பாருங்க. இன்னைக்குள்ள பசங்களும் ரொம்ப விவரமான பசங்க, ரொம்ப விவரமான பசங்க. ஒரு வாத்தியாரு அங்க செல்போன் அடிக்கும்,
அதனாலதான் இருக்கு. சரி, ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு. தம்பி பையன் பின்னால உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ எழுதிக்கிட்டே இருந்திருக்கிறான். இவர் நினைச்சிருக்கிறார் நம்ம திருக்குறள் நடத்துறோம், அங்க என்ன எழுதுறான், கடைசி பெஞ்சுக்கு சத்தம் கொடுத்திருக்கிறாரு, டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இருக்கிறார். அவன் சொல்றான், நானும் திருக்குறள் தான் சார் எழுதுறேன்னு இருக்கிறான். என்னடா அது திருவள்ளுவர் தான் செத்து போயிட்டார, நீ என்னடா திருக்குறள் எழுதுறேன்னு இருக்கிறாரு. அவன் சொல்லி இருக்கிறான், வந்து பாருங்க சார் இருக்கிறான். இவர் ஆவலா போய் பார்த்திருக்கிறாரு. பையன் எழுதியிருக்கிறான், படிச்சு பார்த்திருக்கிறாரு. அறுவை அறுப்பது அறுப்பல்ல, என்கிற ஆசிரியர் அறுப்பதே அறுப்புன்னு எழுதியிருக்கிறான். படிச்சு பார்த்தவர் சத்தமே கொடுக்கல, அருமையான திருக்குறள்ரா அப்படின்னு சொல்லி பேசாம வந்துட்டாரு. ஏன்னா அதை சத்தம் போட்டு படிச்சாருன்னா அவர் மான மரியாதை போயிடும். பையங்கள்லாம் நீங்க ரொம்ப விவரமா இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, அந்த விவரத்தை எதுல அதிகமாக காட்டுறதில்லை அப்படின்னு பார்த்தா, மார்க்க விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்வதில் அதிக அக்கறை காட்டுவதில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பாக தொலைக்காட்சியில குரோர்பதி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, கோன் பலேகா குரோர்பதி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில ஒரு இஸ்லாமிய இளைஞர் கலந்து கொள்கின்றார். கலந்து கொண்ட இளைஞர் உலகில் சம்பந்தப்பட்ட படிப்புகளை அதிகம் படித்தவர். ரொம்ப அற்புதமாக அங்கே கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே வராரு. ரொம்ப அற்புதமாக பதில் சொல்றாரு. பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள்கள்னா இருக்கையினுடைய விளிம்புக்கே வந்துட்டாங்க, எங்க அந்த பையன் 1 கோடி ரூபாய் அடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அந்த பையன் வரிசையாக கேள்வி கேட்கப்படுது. 10 கேள்வியை தாண்டியாச்சு. இங்க இருக்கால உறுதியா சொல்லியாச்சு, 1 கோடி ரூபாய் அடிக்காரு. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி அவருக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. முகமது நபியின் தந்தை பெயர் என்ன என்று ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. நல்லா கவனிக்கணும், முகமது நபியின் தந்தை பெயர் என்ன? 4 பதில்களும் தரப்படுகிறது. 4 சரியான பதிலை தேர்ந்தெடுக்கணும். அபூபக்கர், அப்துல் முத்தலிப், அப்துல்லா, அலி, இப்படி 4 பதில்கள் அங்கே தரப்படுகிறது. சரியான பதிலை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். மெத்த படித்த ஒரு இஸ்லாமிய இளைஞன் இதுவரையிலேயும் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சாதுரியமாக அற்புதமாக பதில் சொல்லி வருகிறான். இவன் 1 கோடி ரூபாய் ஜெயிச்சிருவான் என்பதாக எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கேள்விக்கு ஆள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா இது, இவ்வளவு லேசான கேள்வியை போய் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. முகமது நபியின் தந்தை பேர் என்ன? நம்ம பிள்ளைவ பதில் சொல்லுது. மதீனா பள்ளிவாசலுடைய மதரசா மாணவ மாணவியர்கள் சொல்றாங்க. ஆனா அந்த மெத்த படிச்ச இளைஞன் ரொம்ப யோசிக்கிறான். ரொம்ப யோசிச்சு கடைசியில சொன்னா அபூபக்கர்னா. கேள்வி தப்பா போயிடுது. இது என்ன பெரிய கொடுமை தெரியுமா? அவன் பேர் அப்துல்லா. அவன் பேர் அப்துல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தந்தை பெயர் என்ன, வாப்பா பெயர் என்ன என்பது அவருக்கு தெரியல. அருமையான சகோதரர்களே சகோதரிகளை யோசிக்கணும். ஒரு தலைமுறை எப்படி அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. உலகில் சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் அதிக ஆர்வம் காட்டி மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதிலே அடியோடு ஆர்வமே இல்லாமல் அதன் பக்கம் திரும்பியே பார்க்காமல் பெயர் தாங்கிகளாக முஸ்லிம்களுடைய பெயரை வைத்துக் கொண்டு பெயரை கேட்டால் அப்துல் காதர், பெயரை கேட்டால் இஸ்மாயில், ஆனா உள்ள ஒன்னும் தெரியல. இப்படி ஒரு சூழலில் ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கின்ற பொழுது அருமையான நம்முடைய மதரசாவினுடைய மாணவ மாணவியர்கள் கேள்வி பதில்களை சரியாக சொல்லுகின்றார்கள். திருக்குர்ஆனுடைய வசனங்களை அதிகமாக மனப்பாடம் செய்து வைத்திருக்கின்றார்கள். தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தைகளை அவர்களுடைய பாஷையிலேயே அரபி மொழியிலேயே மனப்பாடம் செய்து வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேடையில் நின்று பேசக்கூடிய அளவிற்கு அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே நாமெல்லாம் சந்தோஷப்பட வேண்டும். இந்த தருணத்தை, இந்த காட்சியை கண்டு நாமெல்லாம் அதிகமாக மகிழ்ச்சியுற வேண்டும். அன்பு சகோதரர்களே, நீக்குள்ள பசங்க எவ்வளவு விவரம், ஒரு காலத்தில் எந்த விவரம் இருக்காது. நான் திருநெல்வேலிக்காரன். திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம், எங்க ஊரு, ஒண்ணு விவரம் தெரியாது. அங்குள்ள பெண்களுக்கு எந்த விவரம் அதிகமா இருக்காது.
அந்த நேரத்துல செல்போன் வந்துச்சு. செல்போனை வீட்டுக்காரர் வாங்கி கொடுக்கிறாரு. அந்த வீட்டம்மா கேட்டுச்சு, அதிகமா எங்க ஊர் பாஷையில எனக்கு வரும், நீங்க சென்னையில இருக்கலாம், எனக்கு அந்த பாஷையில வராது, எங்க ஊர் பாஷை திருநெல்வேலி பாஷை. செல்போன் தான் அடிக்க நினைக்கிறேன். இல்ல இல்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிரமம் கிடையாது. அந்த ஆபத்து பெரிய ஆபத்து, அதை பத்தி கொஞ்சம் சொல்லி ஆகணும். அப்ப செல்போனை வாங்கி கொடுத்தாச்சு. எங்க பெத்தா செல்போனை வச்சு பாக்காக அப்பாட்ட கேக்குறாவ, இது என்ன செய்யணும் அப்படின்றாங்க. அப்ப அப்பா சொல்றாங்க, இங்க இருக்க பத்தியா நம்பர், ஆமா, அவங்க நம்பர் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டாங்க. எழுதி கொடுத்து இந்த நம்பரை இதுல அமுக்கணும், ஒவ்வொரு நம்பரா அமுக்கணும். ஒவ்வொரு நம்பரா அமுக்கும் போது இங்க விழுதா, விழுது. 9 விழுதா, 7 விழுதா, இப்படி 10 நம்பர் விழுந்த பிறகு இந்த பச்சை பட்டன் அமுத்திடணும். பச்சை பட்டன் அமுத்தின உடனே சத்தம் கேட்கும், நான் அங்க பேசுவேன். பேசி முடிச்ச உடனே சிவப்பு பட்டன் அமைக்கணும், எல்லாம் முடிஞ்சு போயிடும். இதுதான் ஒரு செல்போன்ல பேசக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி எங்க அப்பா எங்க பெத்தாட்ட ரொம்ப விவரமா சொல்லிட்டா. பெத்தா சந்தோஷமாக செல்போன் எல்லாத்தையும் போய் காட்டுறாங்க. எங்க வீட்டுக்காரர் எனக்கு செல்ல போன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. செல்போன் கூட சொல்ல தெரியல, செல்ல போன் ஆகி போச்சு. செல்லமா வாங்கி கொடுத்ததுனால அந்த பேரை கூட சொல்லிக்கலாம், செல்ல போன். இப்போ எல்லாரும் அதை விட்டு பிரியறதே இல்லையே. அப்ப உண்மையிலேயே அது செல்ல போன் தான். எங்க பெத்தா சொன்னது சரிதான், செல்ல போன் இப்ப எல்லாருக்கும். தொழுகையில நிற்கும் போது பேசிமம் சொல்லணும், தயவு செய்து உங்களுடைய செல்போன்களை ஆஃப் செய்து வையுங்கள், சப்பை சரி செய்யுங்கள் என்று சொல்வது போல தயவு செய்து உங்களுடைய செல்போன்களை ஆஃப் செய்து வையுங்கள். சொன்னாலும் யாரும் கேட்கறது இல்லை. இப்ப பள்ளிவாசல் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, ஒரு ஆண்டனா வச்சிருக்காங்க. உள்ள பள்ளிவாசலுக்குள்ள போன உடனே டவர் கிடைக்காது. என்னங்க இப்படி ஆகி போச்சு, வேற வழி இல்ல, சொல்லி சொல்லி பார்த்தோம், யாரும் கேட்கிற மாதிரி தெரியல. கடைசியில் இந்த ரூட்டுக்கு வந்தாச்சு. அப்போ எங்க பெத்தா ரொம்ப ஆர்வமா அப்பாட்ட ஒரு தகவலை சொல்லணும், சாப்பிட கூப்பிடணும்னு சொல்லி அந்த நம்பரை பேப்பரை பார்த்து அடிச்சு பச்சை பட்டன் அமுக்கிட்டாங்க. பச்சை பட்டன் அமுக்கின உடனே அங்க இருந்து ஒரு சப்தம் கேட்குது, நீங்கள் தற்போது இந்த வாடிக்கையாளரை தொடர்பு கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. பாருங்க, கஷ்டகாலம் சொன்ன குரல் ஒரு பெண்ணினுடைய குரல். எங்க பெத்தா என்ன நினைக்கும், எங்க பெத்தா என்ன நினைக்கும், எவடி அவ ஏன் புருஷன் தொடர்பு கொள்ளும் போது தொடர்பு கொள்ள முடியாதுன்னு சொல்றவ வந்துட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமா சொல்லிச்சு. ஆஃப் பண்ணிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் தொடர்பு கொள்ளுது. நம்பர் அமைக்கிடுச்சு, பச்சை பட்டன் அமைக்கிடுச்சு. இப்ப அதை விட மோசமான ஒரு வார்த்தை சொல்லிச்சு ஏத்தாவில் உள்ள ஒரு பெண்ணு, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்சமயம் வேறு வாடிக்கையாளரோடு தொடர்பில் இருக்கிறார், இப்போது நீங்கள் தொடர்பு கொள்ளவே முடியாதுச்சு. ஓஹோ, இப்படி ரூட்டு போதும். வீட்டுக்குள்ள வந்தோட பெரிய தகராறு, விவரமே இல்லாத ஆட்கள் அங்கே. ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க அப்படி கிடையாது. செல்போனை கொடுத்து பாருங்க, பின்னி பெடல் எடுத்துருவான். என்ன இப்படி பண்றீங்க, டவுன்லோட் இப்படி பண்ணணும். அவனுக்கு தெரியுது டவுன்லோடுனா என்னன்னு சொல்லி. இங்க ஒண்ணும் தெரியாது. 3G இருக்குங்கிறான். என்னடா 2G இருந்தாலே பெரிய பணக்காரன் ஆயிடலாம், 3G வரையா, பெத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஆகிக்கிட்டு இருக்கு நிலவரம். பிள்ளைங்க ரொம்ப ஓரமா இருக்கிறாங்க. அந்த விவரத்தை மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது நமக்கு சந்தோஷம். உலகில் சம்பந்தப்பட்ட செய்திகளை அவர்கள் படபடவென்று வெடித்து தள்ளுகின்ற பொழுது நமக்கு எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு மகிழ்ச்சி. அதே போல மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நம்முடைய பிள்ளைகள் அவ்வளவு அக்கறையோடு அவ்வளவு சிந்தனையோடு இருக்கின்ற பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அடிப்படையில் இங்கே ஒரு பட்டிமன்றம், பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது கல்வியா செல்வமா? சமுதாய முன்னேறணும் சொன்னா எது தேவை, கல்வி வேணுமா செல்வம் வேணுமா? கல்வின்னா என்ன? டிகிரி படிக்கிற அளவுக்கு படிச்சிருக்கிறது. 1ஆம் 2ஆம் படிச்சுட்டு நானும் படிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது. 1ஆம் 2ஆம் படிச்சுட்டு நானும் பள்ளிக்கூடம் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. 2ஆம் இப்ப பள்ளிக்கூடமே கிடையாது. 10ஆம் படிச்சாலும் இன்னைக்கு மரியாதை இல்லை, +2 முடிச்சாலும் இன்னைக்கு மரியாதை இல்லை. அதை தாண்டி இன்னைக்கு கல்வியுடைய லெவல தனி. அந்த கல்விக்காக இன்னைக்கு எவ்வளவு சமுதாயம் முக்கியத்துவம் கொடுக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு +2 பரீட்சைக்கு முன்பாக படிக்கிறதுக்காக லீவ் விட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் எழுதி போட்டிருக்கிறாங்க, +2 தேர்வு நடைபெறுவதால் தயவு செய்து 1 மாத காலத்திற்கு யாரும் எங்க வீட்டிற்கு வர வேண்டாம், யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என் பேராண்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பெத்தாவுக்கு அவ்வளவு அக்கறை, நம்ம பேரப்பட நல்லா படிக்கணும்னு சொல்லி
பால்காரர் வெளியில வந்து எங்க ஊர்ல பால் சத்தம் கொடுத்திருக்கிறார். வீட்டுக்குள்ள இருந்து வீட்டம்மா வெளியில வந்துச்சு. என்ன பால் என் பையன் படிக்கிறான் பால், அவ்வளவுதான் சொல்லணும். நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் பால் கிடையாது, வெறும் பால் லேசா சொல்லு. என் பையன் படிக்கிறான், அவ்வளவு அக்கறை இன்னைக்கு படிக்கணும் பிள்ளைங்க அப்படிங்கிறது மேல. அப்ப இந்த கல்வி சமுதாய முன்னேற்றத்திற்கு பயன்படுமா, இல்லை என்றால் செல்வம் வேண்டுமா, காசு வேணுமா, டப்பு வேணுமா? இன்னைக்கு அதையே வேற பேர்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறான். காசுங்கிறான், வேற என்ன பணங்கிறான், துட்டு வேற எங்கேயோ போகுது. சரி, அதுக்கு வேணாம். வேற டப்புன்னு சொல்லி வேற அவன் காசு பணம் துட்டு வேற எங்கேயோ போறான். இன்சாம் தானே வரேன் பாருங்க, ரொம்ப விவரமா இருக்கிறாங்க. அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இந்த தலைப்பின் கீழாக 3 பிள்ளைகள் கல்வியே என்று வாதிட இருக்கிறார்கள், 3 பிள்ளைகள் செல்வமே என்று வாதிட இருக்கின்றார்கள். இத பாருங்க, கல்வியேன்னு 3 பொட்ட பிள்ளைங்க பேச போகுது, 3 பெண் பிள்ளைங்கள் கல்வியேன்னு பேச போகுது, செல்வமேன்னு சொல்லி பசங்க பேச போறாங்க. கல்வியை பத்தி இன்னைக்கு அவ்வளவா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிறது இந்த யார் எந்தெந்த கோஷ்டில் இருக்காங்க காட்டிடுது. வருஷத்துல இல்லாத அதிசயமா இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் 19 பேர் கல்வியில 10ஆம் வகுப்புல முதலிடம், 19 பேர் ஃபர்ஸ்ட். ஒரே ஒரு ஆம்பளை போய் தான் இருக்கான், 18 பொட்ட பிள்ளை. என்னடா பண்ற அப்படின்னு சொன்னா வாத்தியார் சொல்றாரு, அசரத்து உங்களுக்கு எல்லாம் விவரம் தெரியாது, நாங்க உள்ளே உட்கார்ந்து அனுபவிக்கிறோம். என்னங்க பண்றீங்க? அப்படி பேப்பர் கொடுக்கும் போது ஒரு பொட்ட பிள்ளை பேப்பரை வாங்குது, பேப்பரை வாங்கிட்டு ஒரே அழுக. ஏமா அழுகிறேன்னு பக்கத்துல போய் கேட்டேன். சார் 95 மார்க் தான் சார் எடுத்திருக்கிறேன். ஏமா 95 எடுத்திருக்கலாம், பிறகு அழுகிற? 100 மார்க் எழுதுன சார், 95 தான் சார் எடுத்திருக்கிறேன், 5 மார்க் போயிருச்சு சார். ஒரு பொட்ட பிள்ளை அழுதுகிட்டு இருக்குது. அங்க பார்த்தா ஒரு ஆம்பளை சிங்கம் சிரிச்சு கைதட்டி சிரிக்கிறான். வாத்தியார் பாத்துக்கிறார், 100 மார்க் எடுத்துட்டா போலைக்கு, பேப்பர் பார்த்தா 5 மார்க் தான் எடுத்திருக்கான். என்னடா இது 5 மார்க் எடுத்திருக்கிற, பிறகு ஏன் சிரிக்கிற? ஒண்ணுமே எழுதுல, 5 மார்க் எப்படி வச்சுன்னு தெரியல. அவன் 5 மார்க் எடுத்தாலே அவனுக்கு பெரிய பெருந்தா வந்த பாடுத. இப்படிதான் ஆம்பளை பிள்ளைங்களுடைய கல்வியுடைய லட்சணம் இருக்குது. அவன் கரெக்டா ஆம்பளை பொட்ட பிள்ளைங்க கல்வின்னு சேர்ந்து இருக்குது. பசங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, வீட்டுல வந்த காசு. அம்மா அப்படிமா, அப்படினால காசு கொடுன்னு அர்த்தம். அம்மா அத்தாட்ட சொல்லிமா, நேரடியா அத்தாவை டைரக்ட் கனெக்ட் பண்ண மாட்டான். போன அவர் விரட்டி விடுவாரு. நீங்க பிடிய படிப்புக்கு உங்களுக்கு பணம் வேற, அதான் நேரம் அங்க அம்மாட்ட போவான். சரி அத்தாட போய் நான் சொன்னோம்னு சொல்லி அத்தா தரும். நேர போவான் அம்மாட்ட, அத்தாட போவான். அத்தா 50 ரூபா கொடுங்க, நீங்க படிப்புக்கு 50 ரூபா வேணும், வா அப்படின்னு அவர் கோபத்தை காட்டுவார். அப்படிமா, அங்கேயாண்டா கூப்பிடுற, பிடி பிரச்சனையே மேல எடுத்து கொண்டு போற, இதோட விட்டு போ அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுக்கிறார். பையனும் பூரா காசுல கருத்தா இருக்கிறாப்புல, குறியா இருக்கிறாங்க. அவன் பசங்க ஒரு 3 பேரு செல்வமேன்னு பேசுறாங்க. கல்வி அப்படிங்கிற அடியில ஷாஹின் பாத்திமா, அதே மாதிரி யாஸ்மின் பேகம், அதே மாதிரி தௌஃபிக் ரீமா, இந்த 3 பேரும் கல்வி அப்படிங்கிற அணியில பேசுறாங்க. செல்வம் அப்படிங்கிற அணியில முஹையீதீன் அப்துல் காதிர், அப்புறம் நம்ம இன்சமாம், அப்புறம் அப்துல் குத்தூஸ், இந்த 3 பேரும் செல்வமே அப்படிங்கிற அணியில பேசுறாங்க. இப்போ பிள்ளைங்க பேசுவாங்க, நடுவுல நானும் பேசுவேன். கடைசியில ஒரு தீர்ப்பு வரும். இன்ஷா அல்லாஹ் சிறப்பா நிகழ்ச்சி நடக்கணும். நீங்கள்லாம் துஆ செய்யுங்க. பெண்கள்லாம் நிகழ்ச்சி ரொம்ப ஆர்வமா கவனிச்சிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறீங்க. அதாவது இஸ்லாத்தின் அடிப்படையில் கைதட்ட கூடாது. அதனால பிள்ளைங்க ஏதாவது ஒரு பாயிண்ட சொல்லிட்டா ரொம்ப சத்தம் போட்டு கைதட்டுறாதீங்க. வேண்டாம், சேர மெதுவா தட்டிக்கோங்க, சேர சந்தோஷத்துல மெதுவா தட்டிக்கோங்க. அதுவும் இன்னொரு கண்டிஷன், அந்த சேர்ல உங்க மாமியார் இருக்க கூடாது. அது வேற. இந்த ஆளு திருநெல்வேலியில இருந்து வந்து மாமியாரோட அடி வைக்க கொடுத்துட்டு குடும்பத்துக்குள்ள தகராறு எடுத்து விட்டு போயிட்டாரு வந்துடக்கூடாது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல கொஞ்சம் மெதுவா அமைதியா சிரிச்சுக்கோங்க, மெதுவா தட்டிக்கோங்க, ரொம்ப கை தட்டுறாதீங்க. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். மாண்புமிகு நடுவர் அவர்களே, இச்சிறப்பான பட்டிமன்றத்தில் சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது கல்வியா செல்வமா என்ற தலைப்பு போடப்பட்டுள்ளது. இதில் என்ன சந்தேகம்? உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள், எல்லோருமே கல்விதான் காரணம் என்று சொல்வார்கள். கல்வியின் வாடையே அறியாது எதிரணியை வேண்டுமானால் மட்டும் செல்வம் தான் சிறந்தது என்று கூறலாம். படிக்காங்கம்மா, கல்வியோட வாடையே கிடையாது, படிக்கலப்பா.
படிக்காங்கம்மா, நீ வேற கல்வியோட வாடையே இல்லைங்க. அதெல்லாம் அருமையா படிச்சுட்டு வராங்க பிள்ளைங்க. பேசுங்க. செல்வத்தை ஆதரித்து பேசுவதற்கும் கூட கல்வி தேவைப்படுகிறது. கல்வி இல்லாமல் பேச முடியாது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அறியாமையை போக்கி உன்னதமான இஸ்லாத்தின் கடமைகளை தெளிவாக விளக்கி காட்டும் கல்விக்கு இஸ்லாம் தந்த முக்கியத்துவத்தை போல உலகத்தில் எந்த மதத்திலும் தரப்பட்டதே இல்லை. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபரிலத்துன் அலா குல்லி முஸ்லிமீன் வ முஸ்லிமா. கல்வியை தேடி கற்பது ஆண் பெண் அனைவரின் மீதும் கட்டாய கடமையாகும் என கூறி கல்வியை கற்றே ஆக வேண்டும். அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது கல்வி என்பதனால்தான் சீனா தேசத்தில் அந்த கல்வி கிடைத்தாலும் அங்கு தேடி போய் கற்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சங்கைக்குரிய நடுவர் அவர்களே, மனிதர்கள் படைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? மனிதர்கள் ஒமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களை ஜின்களை அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி படைச்சிருக்காங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அதானம்மா? சரிங்கம்மா. கேள்வி நான் உன்ன கேப்ப, நீ ஏன்டா கேட்க கூடாது? கேட்டியா? எனக்கு கேட்கத்தான் தெரியும். இதை பற்றி அல்லாஹ்வே தனது திருமறையில் வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்துள்ளேன் என்று கூறியுள்ளான். அப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகள் நிறைவேற்ற வேண்டுமானால் அதற்கு கல்வி கட்டாயம் தேவைப்படுகிறது. கல்வி இல்லாமல் செய்யும் எந்த இபாதத்தும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, மனித சமுதாய முன்னேற்றத்திற்காக இறக்கி வைக்கப்பட்ட அல் குர்ஆனில் முதலாக இக்ரா ஓதுவீராக என்றுதானே கூறப்பட்டது. செல்வத்தால் தான் சமுதாய முன்னேற்றம் ஏற்படும் என்றிருந்தால் செல்வத்தை தேடுவீராக என்றல்லவா கூறப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது கல்விதான் என்பதற்கு இதைவிட வேறென்ன ஆதாரம் தேவை? 24 மணி நேரமும் இறை வணக்கத்திலேயே கழிக்கும் மலக்குமார்களை விட மனிதன் சிறப்பும் மேன்மையும் அடைகிறான் என்றால் அது அவன் கற்ற கல்வியின் காரணமாகத்தான், செல்வத்தால் அல்ல என்பதை எதிரணியருக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நடுவர்களே, கல்வி மட்டும் இல்லையானால் மனிதனுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இருக்காது. மனிதனின் 6வது அறிவான பகுத்தறிவை தூண்டி அவனை முறையோடு இயங்க வைப்பதே கல்வித்தான். கல்வி மிருகத்தையும் கூட மனிதனாக மாற்றிவிடும். ஆனால் செல்வமோ மனிதனையும் கூட மிருகமாக மாற்றிவிடும். அந்த அளவிற்கு செல்வம் ஆபத்தானது, பயங்கரமானது என்று இந்த செல்வத்துக்கு வக்காலத்து வாங்கி பேச வந்துள்ளவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியில் எந்த செல்வத்தை ஆதரித்து பேச வந்துள்ளார்களோ அந்த செல்வத்தை சேமிக்கவும் அதை பாதுகாக்கவும் கூட கல்வி ரொம்ப தேவைப்படுகிறது. கல்வி அறிவு இல்லாமல் வெறும் செல்வம் மட்டும் ஒருவனிடம் இருந்தால் அதனால் ஏற்படும் ஆபத்துகளும் விளைவுகளும் முழு சமுதாயத்தை பாதிக்கும். எனவேதான் செல்வம் எனது சமுதாயத்தின் சோதனை பொருள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வும் தனது திருமறையில் இன்னமா அம்பாலுக்கும் பௌலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமா உங்களது பொருள்களும் பிள்ளைகளும் சோதனையாகும் என்று கூறி உறுதிப்படுத்துகிறான். பணம் பாதகம் வரை பாயும். பணமும் குணமும் ஒன்றுக்கொன்று நேரெதிரானவை. ஒன்று இருக்கும் இடத்தில் மற்றொன்று இருக்காது என்று முன்னோர்கள் கூறுவார்கள். எனவே பல்வேறு பாதிப்புகளையும் சீரழிவுகளையும் ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மரியாதைக்குரிய நடுவர்களே, செல்வம் ஃபிரௌன் காரூன் போன்ற அல்லாஹ்வின் விரோதிகளின் சொத்தாகும் என்று நாயகத்தின் அன்புத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள். செல்வத்தை தேடாதீர்கள், அதை நீங்கள் சுமக்க வேண்டும். கல்வியை தேடுங்கள், அது உங்களை சுமந்து செல்லும் என்று நாயகத்தின் அன்பு மருமகன் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள். எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது எல்லா வகையிலும் சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது கல்விதான் என்று கூறி முதல் சுற்று வாதத்தை முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். அப்ப ஷாஹின் அருமையா பேசிச்சு. நடுவுல மரியாதைக்குரியன்னு வேற சொல்லிக்கிருச்சு. அதனால அந்த மரியாதை கொஞ்சம் இருக்குது. சரி, கேள்வி வேற கேட்குத. சரி, நிறைய செய்திகள் சொல்லிருக்கு. மலக்குமார்களை விட மனிதர்கள் ஏன் சிறந்தவர்கள்? கல்வியினால தானே. மலக்குமார்களை, வானவர்களை இறைவன் ஆதமிற்கு சஜிதா செய் என்று சொன்னான். ஏன் சொன்னா? அந்த ஷாஹின் பாத்திமா அவருடைய பேச்சுடைய சார இது. ஏன் சொன்னா? ஆதம் மலக்குமார்களை விட வானவர்களை விட அதிக அறிவு பெற்றிருந்தார். அந்த அறிவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விதத்திலேதான் எல்லாம் வல்ல இறைவன் மனிதர்களுக்கு மலக்குமார்களை சஜிதா செய்ய வைத்தான். அப்படிங்கிறதுனால மலக்குமார்களை விட மனிதர்கள் கல்வியினால் மேம்பட்டவர்கள், வானவர்களை விட இறைவனுக்கு நெருக்கமான மலாயிக்கத்துமார்களை விட
மனிதர்களை மேம்படுத்தியது கல்வி அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இன்னொரு பாயிண்ட் சொல்லிச்சு, ஏங்க இபாதத்து செய்யணும்னு சொன்னாலே இன்னைக்கு கல்வி தேவை. தொழணும், சும்மா போய் தொழுகிற முடியுமா? இன்னொரு கதை, எங்க ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. 3 பேர் தொழுதாகலாம். ஒன்னு பேரு பாத்திமா, இன்னொரு பேரு ஹதீஜா, இன்னொரு பேரு மைபாத்து. 3 பேர் தொழுது இருக்கிறாங்க. பாத்திமா தொழுதுகிட்டே இருந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மான் இர்-ரஹீம் இருக்குது. பக்கத்துல ஒரு பூனை போயிருக்கு. உடனே பாத்திமா சொல்லி இருக்குது, எடா பூனை போகுதுன்னு இருக்குது. ஆள் எங்க நிக்கிறாங்க? தொழுகையில நிக்கிறாங்க. உடனே ஹதீஜா பதறி போய் சொல்லி இருக்குது, எடா தொழுகை நிக்கிற, பூனை போகுதுன்னு சொல்ற, தொழுகையில பேசக்கூடாது. மைம்பாத்து மெதுவா வாயை திறந்துருக்கிறாங்க. நீங்க 2 பேரும் பேசிட்டீங்க, நான் மட்டும்தான் பேசல. இங்க தொழுகை, இந்த தொழுகை முறையாக எத்தனை பேருக்கு தெரியுது? தொழுகையை முறையாக செய்யணும்னு சொன்னா அதுக்கு அறிவு தேவை, அதுக்கு இல்மு தேவை, கல்வி தேவை அப்படிங்கிற பாயிண்ட் வந்துச்சு. ஆம்பளைங்க எல்லாரும் சரியா தொழுதுறாங்களா? ஐயம்பேட்டை ஜியாவுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஊர்ல யாருக்குமே தொழ தெரியாதான், யாருக்கும் தொழ தெரியாது. அப்போ அந்த ஊரு நாட்டாம பக்கத்து ஊருக்கு போய் ஒரு ஆலிம்சாவை பார்த்து, ஆலிம்சா எங்க ஊர்ல ஒரு வயலுக்கும் தொழ தெரியாது, நீங்க வந்து தொழுகை சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து நாட்டாம போய் பக்கத்து ஊர் ஆலிம்சாவை தொடர்பு கொண்டு ஆலிம்சா சொல்லிட்டாவா, இன்ன நாளைக்கு இன்ன தொழுகைக்கு வர்றேன் போங்கண்டா. கரெக்டா ஆலிம்சா வந்தாச்சு. பள்ளிவாச நாட்டாம பள்ளிவாச மைக்கில் சொல்லி இருக்கிறாங்க, ஆலிம்சா வந்திருக்கிறாங்க, எல்லாருக்கும் தொலை சொல்லி வந்திருக்கிறாங்க. அதனால எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வாங்கினவன ஆண்கள்லாம் அலைகடல்னு திரண்டு வந்தாச்சு. அலைகடல்னு திரண்டு வந்து ஆண்கள்லாம் பள்ளிவாசல வந்து நின்றாச்சு. ஆலிம்சா சொல்லி இருக்கிறாங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு செம்புல தண்ணி கொண்டு வாங்க, முதல்ல ஒது செய்யணும் அப்படின்னு இருக்கிறாங்க. எல்லாரும் தண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஆலிம்சா முதல்ல கையை கழுவணும் அப்படின்னு சொல்லி செம்பு அப்படி வளைச்சிருக்கிறாங்க. செம்பு கீழே விழுந்துட்டு எல்லாரும் கையில செம்பு வச்சிருக்காங்க. எல்லா பேரும் செம்ப கீழே டப்பு டப்பு டப்புன்னு போட்டிருக்காங்க. ஏன்டா நீங்க ஏன்னா செம்ப கீழே போட்டீங்க? ஆலிம்சா நீங்க தானே சொன்னீங்க நான் எப்படி ஒது செய்யறேன் அப்படி நீங்க பின்னால செய்யுங்கன்னு சொல்லி, நீங்க ஏன் கீழே ஓட்டீங்க? அதனால நாங்களும் கீழே ஓட்டோம். என்னடா இப்படி இருக்கிறீங்க? சரி அப்படின்னு சொல்லி ஒரு வழியா ஒது செய்ய வச்சு, சரி வாங்க பள்ளிவாசலுக்குள்ள போகலாம். நான் எப்படி பள்ளிவாசலுக்குள்ள போறனோ அப்படித்தான் எல்லா பேரும் பள்ளிவாசலுக்குள்ள வரும்னு சொல்லி வலதுகாரை எடுத்து வச்சு ஆலிம்சா பள்ளிவாசலுக்குள்ள போக நினைச்சிருக்கிறாவ. பள்ளிவாசலுடைய அந்த தலைவாசல் கொஞ்சம் தாழ்வானது. என்ன மாதிரி ஆலிம்சா உயரமான ஆளு ஒரு முட்டு முட்டிட்டாவா ஆலிம்சா பள்ளிவாசலுடைய தலைவாசல். எல்லா பேரும் பின்னால வந்த பூரா தலைவாசல முட்டிருக்கான். அடே 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 ஆலிம்சா ஒருத்தரும் கேட்கல, நீங்க முட்டினீங்க ஆலிம்சா. அப்படியே நாங்க பள்ளிவாசலுக்குள்ள வாரோம். பள்ளிவாசல் தலைவாசல் பேர்ந்துருண்டா போதுண்டா அப்படின்னு சொல்லி எல்லா பேரையும் தாங்கி தடிக்கு உள்ள கொண்டு வச்சாச்சு. வச்சுட்டு ஆலிம்சா ஒரு 10 நிமிஷம் தொழுகை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. தொழுகை நிற்கும் போது இடம் சுத்தமா இருக்கணும், தொழுகை நிற்கும் போது ஆடை சுத்தமா இருக்கணும். அதனால எல்லாரும் இடத்தை சுத்தமா வச்சுக்கோங்க, ஆடையை சுத்தமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆலிம்சா ஒரு 10 நிமிஷம் பயான் பண்ணிட்டு தொழுகை ஆரம்பிச்சிட்டாங்க. தொழுகை ஆரம்பிக்கும் போது ஆலிம்சாவை பின்னால இருக்கிற ஒரு ஆளு கவனிச்சிருக்கிறாரு. ஆலிம்சாவுடைய வேட்டி பின்னால கொஞ்சம் கிழிஞ்சிருக்கிறார். இவர் பின்னாலைக்கு ஆளுக்கு யோசனை வருது, ஆடையில எங்கேயும் கிழிசல் இருக்க கூடாது ஆலிம்சா சொன்னார்களே. இப்ப ஆலிம்சாவுடைய வேஷ்டியை கிழிஞ்சிருக்கிற, என்ன பண்ணலாம்? எல்லாரும் தொழுகை ஆலிம்சா தொழுகை சரியில்லைன்னா போயிடுமே அப்படின்னு சொல்லி ஆலிம்சா ருக்குக்கு போகும்போது இவர் கொண்டு போய் அந்த வேட்டில மறைவா அந்த வேட்டில கிழிஞ்ச இடத்துல கொண்டு கைய வச்சிருக்கிறார். கைய வச்சவன ஆலிம்சாக்கு வந்துச்சு கோவம், ஏண்டா உங்களுக்கு நான் தொலை சொல்லி வந்திருக்கிறேன், இனி நீங்க இப்படி கிண்டல் பண்றீங்கன்னு சொல்லி பின்னால திரும்பி அந்த பையனை ஒரு அடி அடிச்சிருக்கிறார். அவன் என்ன செஞ்சிருக்கிறான், ஓஹோ இப்படி குனிஞ்சிட்டு பின்னால திரும்பி பக்கத்துல இருக்க ஆளை அடிக்கணும் போறீங்கன்னு சொல்லி அவன் இன்னொரு ஆள் அடிச்சிருக்கிறான். பள்ளியாசலுக்குள்ள ஒரே அடிதடி சண்டை. மாற்று மத சகோதரர்களை பார்த்திருக்காங்க, என்னப்பா இது பள்ளியாசலுக்குள்ள இப்படி அடிதடி செஞ்சா இருக்கு, நம்ம போய் பாதுகாத்துறோம் சொல்லி உள்ள வரும்போது உள்ள பொம்பளையாக உள்ள உடல எங்க ஆளு உள்ள தொழுகு பழகிட்டு இருக்கிறாங்க. ஏமா உள்ள சண்டையா இருக்கிற தொழுகுண்டா லேசா அப்படிதான் கஷ்டப்பட்டு தொழுகை பழகணும், அதனால அடிதடி. அருமையான சகோதரர்களை, இல்மு வேணும், கல்வி வேணும். தொழுகை அப்படி இல்லாத தொழுகையை தொழ முடியாது. ஷாஹிம் பாத்திமா அருமையா சொல்லுச்சு. இப்ப இதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்ல யார் வாரா? முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வாங்க. டீம் கொஞ்சம் பலகீனமா இருக்கு, நல்லா பேசணும் என்ன, இல்லடா ஆம்பளையா இருக்கு எனக்கும் கேவலம். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
நஹமதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வபதஹு மின் ஃபல்லில்லாஹ் ஸதகல்லாஹுல் அலீம். நடுவர் உள்ளிட்ட சபையோர்கள், உலமா பெருமக்கள், சமுதாயத்திற்கு பெரும் பங்கு பெறும் செல்வந்தர்கள், அன்பா தாய்மார்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம் கூறி என் வாதத்தை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சங்கைக்குரிய நடுவர் அவர்களே, எதிரணி தலைவர் கல்விதான் சிறந்தது, கல்விதான் உயர்ந்தது, கல்விதான் மதிப்பு மிக்கது என்று திரும்ப திரும்ப அதையே பேசி உடஞ்சி போன டேப் மாதிரி என்னமோ நாங்கெல்லாம் கல்வி சிறந்ததில்லை என்று கூறியது போலவும், அவங்க மட்டும்தான் கல்வியை காப்பாற்ற வந்த மேதாவி போலவும் பேசிட்டு போயிருக்கிறாங்க. உடஞ்சு போன டேப்பா? சரி சரி சரி. நடுவர் அவர்களே, கல்வி மகத்தானது, சிறந்தது, உயர்ந்ததுதான், அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது சமுதாய முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணை செய்யறதா இல்லையா என்பதை தான் பார்க்க வேண்டும். ஆமா, பட்டிமன்றத்தின் தலைப்பே அதுதான். சமுதாய முன்னேற்றத்திற்கு எது காரணம்? உலகில் கல்வி இல்லாமல் ஒருவன் வாழ்ந்து விடலாம், அதனால் மரியாதையும் உயர்வும் வேண்டுமானாலும் கிடைக்காமல் போகலாம். ஆனால் உலகில் செல்வம் இல்லாமல் எந்த மனிதனாலும் வாழவே முடியாது. நடுவர் அவர்களே, வாழவே முடியாது. மனிதன் வாழ்வதற்கு உணவு, உடை, இருப்பிடம் மிக மிக அவசியம். இவையெல்லாம் செல்வம் இருந்தால் தானே நிறைவேற்ற முடியும். இப்பொழுது சொல்லுங்கள் நடுவர் அவர்களே, மனிதனுக்கு வெறும் மதிப்பு மட்டும் தரும் கல்வி முக்கியமா அல்லது உயிர் வாழ செய்யும் செல்வம் முக்கியமா? உயிர் வாழவே காலையில ஒருத்தன் பசிக்கின்னு இருக்கான், மனைவி சொல்லிருக்கு 1/2 கிலோ திருக்குறளை சாப்பிடுங்கன்றது. திருக்குறள் எப்படிமா சாப்பிட? கல்வி வேணும்னு பேசினீ எள்ளோ அதுக்காரதான் கேட்காப்புல. ஏதா சாப்பாடு முதல்ல முக்கியம், போட்டிருக்க ட்ரெஸ் முக்கியம், அப்புறம் தானே அதுக்கடுத்து கல்வி. அதுக்கார கல்வி நியாயமானது. சரி பேசு. உயிர் வாழ்வே வழி தெரியாமல் வெறும் மதிப்பை தேடி என்ன பயன்? நடுவர் அவர்களே, என்ன பலன்? அது சரிதான். நடுவர் அவர்களே, எதிரணி தலைவர் எதற்கு வாதாட வந்துள்ளார்களோ அந்த கல்வியை கற்பதற்கும் அதை பரப்புவதற்கும் கூட செல்வம் அவசியம் தேவைப்படுகிறது. பணம் மட்டும் இல்லையானால் இது போன்ற மார்க்க கூட்டங்கள் நடத்த முடியுமா? கருத்தான பட்டிமன்றங்கள் நடத்த முடியுமா? மார்க்கத்தின் அஸ்திவாரமாக விளக்கும் மதரசாக்கள், அறிவு கல்லூரிகளை உருவாக்க முடியுமா? இஸ்லாமிய நூலை அச்சிட்டு மார்க்கத்தை பரப்ப முடியுமா? எனவே கல்வியை கற்பதற்கும் அதை பரப்புவதற்கும் எத்தனை வழிமுறைகளோ அவை அத்தனையிலும் செல்வம் அவசியம் தேவைப்படுகிறது என்பதை எதிரணியினர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒருவேளை எதிரணியினர் கூறுவது போல கல்விதான் சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த கல்வியின் உற்பத்தியும் அதன் வளர்ச்சியும் செல்வத்தால் தானே உண்டாகிறது. எனவே செல்வம் தான் சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கல்வியின் மூலம் நல்ல பல செயல்களையும் சமுதாய முன்னேற்றத்தையும் போதிக்கத்தான் முடியும். ஆனால் அதை செயல்படுத்த வேண்டுமானால் அது செல்வத்தால் மட்டுமே முடியும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் ஜகாத், சதகா, குர்பானி, அகிகா, ஹஜ் போன்ற நன்மையான காரியங்களை செய்து அல்லாஹ்வின் அன்பையும் நெருக்கத்தையும் பெற வேண்டுமானாலும் கூட செல்வம் இல்லாமல் எப்படி முடியும்? முடியவே முடியாது. நடுவர் அவர்களே, எதிரணி சகோதரி பேசும் போது எனது சமுதாயத்தின் சோதனை பொருள் செல்வம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சொன்னார். ஆம், செல்வம் சோதனை பொருள் தான், அது எந்த சந்தேகமும் இல்லை. அந்த சோதனைகளை கொண்டுதான் சாதனை படிக்க முடியும். அதன் மூலமாக தான் மகத்தான வெற்றியும் சமுதாய முன்னேற்றமும் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். செல்வத்தை சேகரித்து தனக்கென்று ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்திக் கொண்டால் தான் யாருக்கும் அடிமை போல வேலை செய்யாமல் சுய மரியாதையோடு சமுதாய பணி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த தமிழகத்தில் பட்டம் பெறும் மக்கள் பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு பயணமாகி கொண்டிருக்கின்றார்கள். வேறு சிலர் வியாபாரத்தில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். எனவே கற்றறிந்த மாமலைகள் தனது கல்வியை பிற மக்களுக்கு முறையோடு மரியாதையோடு சேர்த்து வைக்க வேண்டுமானாலும் கூட செல்வம் அவசியம் தேவைப்படுகிறது என்பதை நடுவரின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். என் பையில் பணம் இருக்கும் போது என் வயிற்றில் உணவு இருக்கிறது என்றார் ஒரு அறிஞர். என்ன காரணம்? பசிக்கும் போது என் பையில் பணம் இருக்கும் போது என் வயிற்றில் உணவு இருக்கிறது என்றார் ஒரு அறிஞர். என்ன காரணம்? பசி இருக்கும் போது அதை போக உணவு தேவை. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. கல்வியை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நாயகமே, இஸ்லாமிய செயல்களில் நல்ல செயல் எது என்று ஒரு நபித்தோழர் கேட்டதற்கு, பிறருக்கு உணவளிப்பதும் எல்லோருக்கும் சலாம் சொல்வதும் ஆகும் என்று உணவளிப்பதை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்
சாப்பாடு இங்கே கொஞ்சம் சாப்பிடுவாங்க. டேபிள் தானே தண்ணி கொண்டு வர சொல்லுங்க. தண்ணி கேட்குது பிள்ளைங்க தண்ணி கொண்டு வந்துடும். ஒரு இதில் தண்ணி கொண்டு வந்து பசங்களுக்கு போடுவாங்க. பிள்ளைங்க தண்ணி வந்து சரியா அப்படி இங்கேயும் கொண்டு வந்து தண்ணி பேசுங்கத்தா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நாயகமே, இஸ்லாமிய செயல்களில் நல்ல செயல் எது என்று ஒரு நபிதாரர் கேட்டதற்கு, பிறருக்கு உணவளிப்பதும் எல்லாருக்கும் சலாம் சொல்வதும் ஆகும் என்று உணவளிப்பதை முதலாவதாக பதில் கூறியதன் மூலம் செல்வத்தின் மூலம் செய்யப்படும் ஒரு செயலின் முக்கியத்துவத்தை இங்கே உணர்த்தி காட்டியுள்ளார்கள். நடுவர் அவர்களே, எதிரணியினர் கூறுவது போல செல்வத்தின் மூலம் ஒரு சிறு தீமைகள் ஆங்காங்கே ஏற்படலாம். அதை நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை விட நன்மையும் சமுதாய முன்னேற்றமும் தான் அதிகமாக ஏற்படுகிறது என்பதை உறுதியாக கூறுகிறேன். ஒரு சமுதாயத்தில் நிகழும் பல்வேறு தீமைகளுக்கு அடிப்படை காரணமே வறுமைதான். செல்வத்தின் மூலம் பல தொண்டு நிறுவனங்களையும் தொழிற்சாலைகளையும் உருவாக்கி பலருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களது வறுமை நீங்கவும் மகிழ்வான வாழ்க்கை ஏற்படவும் வழி செய்யலாம். எனவேதான் காதல் பக்கரோ ஐயகூன குப்ரா, வறுமை மனிதனை இணை நிராகரிப்பான குப்ரான காரியங்களை கூட செய்ய வைத்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அத்தகைய வறுமையை நீக்க செல்வத்தால் மட்டுமே முடியும். ஒரு சமுதாயத்தில் வறுமை முற்றிலும் நீங்கிவிடுமானால் அங்கு தீமைகள் சீரழிவுகள் உண்டாகாது. தீமைகள் உண்டாகாவிட்டால் அங்கு சமுதாய முன்னேற்றத்தை நேரடியாகவே காணலாம். எனவே சமுதாய முன்னேற்றத்திற்கு எல்லா வகையிலும் அடிப்படை தேவையாகவும் அவசியமாகவும் இருப்பது செல்வமே 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 என்று கூறிக்கொண்டு தேனை தொட்டு வைத்திருக்கிறேன், எனது அணியினரை விட்டு வைத்திருக்கிறேன் என்று கூறி விடை தருகிறேன். செல்வமே 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 என்று கூறிக்கொண்டு தேனை தொட்டு வைத்திருக்கிறேன், எனது அணிகூட்டத்தை விட்டு வைத்திருக்கிறேன் என்று கூறி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இஷா தொழுகை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரம் முடிக்க பார்ப்போம். முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் எப்போ முடியுதோ கூட்டம் அப்போ இஷா தொழுகை வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தான் சீக்கிரம் முடிங்க அசத்துன்னு சொல்லிடா. சரி, அவ அருமையா பேசினாப்புல முஹையீன் அப்துல் காதிர். அந்த ஷாஹின் பாத்திமா சொல்லுச்சு, இபாரத்து செய்யணும்னு சொன்னா அறிவு வேணும், கல்வி வேணும்னு சொல்லுச்சு. அப்ப முஹையீன் அப்துல் காதிர் அடுத்து எப்படி பாயிண்ட் அடிக்கிறாப்லன்னு சொன்னா, இபாரத்து செய்யணும்னு சொன்னா கல்வி வேணும், ரைட்டு. இபாரத்துக்கு இப்ப செல்வம் வேணுமே. ஹஜ்ஜுக்கு போகணும், டஃப் இல்லாம முடியுமா? ஜகாத் கொடுக்கணும், காசு இல்லாம முடியுமா? குர்பானி கொடுக்கணும், காசு இல்லாம முடியுமா? அக்கீகா கொடுக்கணும், காசு இல்லாம முடியுமா? அப்ப காசு இருந்தா தானங்க எல்லாம் வேணும். குரான் வாங்கணும் சொன்னா குரான் வாங்க காசு வேணுமே, மதரசா நடத்தவும் காசு வேணுமே, பள்ளிவாச கட்டவும் காசு வேணுமே. நம்ம பள்ளிவாச பாதி தினம் வேலை நடந்திருக்கு, கொஞ்சம் வேலை நடக்க வேண்டி இருக்கு, எல்லாத்துக்கும் காசு வேணுமே, செல்வம் வேணும்லாங்க அப்படின்னு அப்துல் காதர் ரொம்ப அருமையா பேசினாப்புல. நிஜந்த ஒருத்தன் கவிதை சொன்னானா, அறிவுள்ளவன் படித்தவன் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிறான்,
படித்தவன் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகின்றான், வசதி உள்ளவன் பள்ளிக்கூடமே நடத்துகின்றான். காசு இருந்தா எதையும் செய்யலாம், காசு இல்லாம நீங்க என்ன செய்ய? ஒரு பெண் பிள்ளை அதனுடைய வாழ்க்கையில ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு, இப்ப இதை நடத்தி முடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது? சொல்லிக்கிடலாம், வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிடலாம். யாரு கேக்குறா? ஒருத்தர் கல்யாண வீட்டுல குட்டால சீசன் துண்டு ஒரு துண்டு சொல்லுவாங்க, வெல்லுசா இருக்கும், சீசன் துண்டு சொல்லுவாங்க. அதை கட்டிட்டு கல்யாண வீட்டுல அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்திருக்கிறாரு. கல்யாண மாப்பிள்ளை இருக்காரு, எவன்டா அவன் நாகரீகம் இல்லாம சீசன் துண்ட மதனை கட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. பக்கத்துல நாம் நண்பன் சொல்லி இருக்கிறான், மாப்பிள்ள அதான் உனக்கு பொண்ணு தந்த மாமனாரு, உனக்கு துட்ட பூரா கொடுத்துட்டு கடைசியில் மிஞ்சினது அவருக்கு அந்த சீசன் துண்டு மட்டும்தான், நீ எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்ட. அவர் நல்ல காரியம் நடத்தினா கூட எவ்வளவு காசு தேவைப்படுது. கருத்தை அப்துல் காதர் ரொம்ப அருமையா சொன்னாப்புல பாருங்க. ஒரு ஹதீஸை வரை ஞாபகப்படுத்தினாப்புல, காதல் ஃபக்ரு அயகூன குஃப்ரா, வறுமை ஒருவரை இறை நிராகரிப்பிலே கொண்டு போய் சேர்த்து விடும். பணம் பத்தும் செய்யும் என்று சொல்வது போல பசி வந்து விட்டால் பத்தும் பறந்து போகும். நம்முடைய ஈமானை கூட சாகடிக்கக்கூடிய ஆற்றல் வறுமைக்கு இருக்கிறது, ஏழ்மைக்கு இருக்கிறது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள், வறுமை இல்லாத வாழ்க்கையை கேட்டார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல காரியங்களை செய்வதற்கு, இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு காசு இருந்தா தானங்க முடியும் அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னார். இதுக்கு பதில் சொல்றது கல்வி அப்படின்னு சொல்லி யாஸ்மின் பேகம். சங்கைக்குரிய நடுவர் அவர்களே, சமுதாய சார்ந்தவர்களே, சங்கை மிகு உலமா பெருமக்களே மற்றும் தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய சலாம் கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாண்புமிகு நடுவர் அவர்களே, கல்வியை மட்டும் வைத்துக் கொண்டு எதுவுமே செய்ய முடியாது, ஏன் பசியை கூட போக்க முடியாது. செல்வம் இருந்தால்தான் பல தொழில்களை உருவாக்கி பலருக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி இந்த சமுதாய முன்னேற்றத்திற்கு வழி செய்ய முடியும் என்றெல்லாம் எனக்கு முன்னால் பேசிய எதிரணி சகோதரர் கூறினார். நான் கூறுகிறேன், வெறும் செல்வத்தை வைத்து ஃபேக்டரி கட்டலாம், சுவர் எழுப்பலாம், கருவிகள் வாங்கலாம், ஆனால் தொழில் செய்து விட முடியுமா? அத்தொழிலை எப்படி தொடங்குவது, எப்படி நடத்துவது, அதில் ஏற்படும் பிரச்சனைகளை சிக்கல்களை எப்படி சமாளிப்பது, தொழிலாளர்கள் பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்ற அறிவு தேவையில்லையா? அந்த அறிவு கல்வியின் மூலம் தானே பெற முடியும். நல்ல பாயிண்ட். எங்க பணத்தை வச்சுக்கிட்டு ஃபேக்டரி கட்டலாம், மிஷினை வாங்கலாம், அதை எப்படி இயக்கணும் அப்படிங்கிற அறிவு இருந்தா தானே அந்த மிஷினை ஒழுங்கா ஓட வைக்க முடியும். ஒரு ஃபேக்டரியில மிஷின் நின்று போச்சான், ஃபேக்டரி முதலாளிட்ட கல்வி இல்ல, செல்வம் மட்டும்தான் இருக்குது. மிஷின் போய் சொல்லிருக்கிறாரு, மிஷினே 1 லட்சம் ரூபாய் தந்துடுற, நல்லா இருப்ப ஓடிடுன்னு இருக்கிறாரு. ஓடுமா மிஷினு? பேசுங்க. கல்வியறி உள்ள செல்வந்தரால் மட்டும்தான் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். கல்வியறிவு இல்லாவிட்டால் எவனாவது தந்திரமாக செயல்பட்டு அவனது சொத்துக்கள் எல்லாம் அபகரித்துக் கொண்டல்லவா போய்விடுவான். எனவே சம்பாதிப்பதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் அதை சரியான முறையில் செலவு செய்வதற்கும் கல்வி மிக மிக முக்கியம். கல்வி ஒருவனிடம் இல்லையனால் எல்லாவற்றையும் பறிகொடுத்து விட்டு தெரு தெருவாக பள்ளிவாசலாக முசாபிராவும் ஃபக்கீராவும் தான் அலைய வேண்டியதும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் கல்வி கற்க வேண்டும் என்று நினைத்தாலே அல்லாஹ் அவனுக்கு பல வகையில் உதவி செய்ய ஆரம்பிக்கிறான். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சலக தரிகன் இல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு ஃபீஹி தரிகன் இலல் ஜன்னah. எவர் ஒருவர் கல்வியை தேடி செல்கிறாரோ அதற்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் பாதையை லேசாக்கி தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நடுவர் அவர்களே, கல்வியை தேடி செல்பவருக்கே இவ்வளவு சிறப்பும் மகத்துவம் இருக்குது என்றால் கல்வியை கற்றவருக்கு எவ்வளவு சிறப்பும் மகத்துவம் இருக்குது என்று எதை கூறுவது, எப்படி கூறுவது? எதிரணித்தவரிடம் நான் கேட்கிறேன், யார் செல்வத்தை தேடி செல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் பாதையை லேசாக்குவதாகவோ அல்லது இது போன்ற செல்வத்தின் சிறப்பை கூறும் ஏதாவது ஒரு அதிசயாவது உங்களால் ஆதாரம் காட்ட முடியுமா? எதிர்கட்சி தலைவரை பார்த்து பேசாத, என்னைய பார்த்து பேசு. பிற அவர் நாக்க திருத்துவாரு, பிற நான் பரிசீலனை கொடுக்காது. பேசு. 1000 மணக்கசாலைகளை விட ஒரு மார் கருகளை வழிகெடுப்பதுதான் ஷைத்தானுக்கு மிகவும் கடினம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
இந்த ஹதீஸின் மூலம் கல்வியறிவு இல்லாதவர்களை ஷைத்தான் வெகு சீக்கிரத்தில் வழிகெடுத்து விடுகிறான். அதே சமயம் கல்வி கற்றவரை அவன் அவ்வளவு சீக்கிரம் நெருங்கிவிட முடியாது என்பதையும் தெளிவாக கூறியுள்ளார்கள். மாண்புமிகு நடுவர் அவர்களே, உங்களிடம் நான் கேட்கிறேன், எவரை ஷைத்தான் வெகு சீக்கிரத்தில் வழிகெடுத்து விடுவானோ அத்தகைய கல்வியறிவு இல்லாத செல்வந்தால் அந்த சமுதாயம் முன்னேற்றம் ஏற்படுமா? இல்லை, எவரின் பக்கத்தில் கூட ஷைத்தானால் நெருங்கிவிட முடியாதோ அத்தகைய கல்விமானால் இந்த சமுதாய முன்னேற்றம் ஏற்படுமா? கூறுங்க நடுவர் அவர்களே. தீர்ப்பு சொல்லுத அதெல்லாம் நடக்காது, நாங்க கடைசியில சொல்லுவோம். நீண்ட காலம் வரை வணக்க வழிபாட்டுகளை தன் வாழ்க்கையை கழித்த மிகப்பெரிய வணக்கசாலி ஒருவர் கல்வியறிவு இல்லாததினால் ஷைத்தான் அவரை எப்படி கெடுத்தார், அவரது முடிவு என்ன ஆனது என்று ஒரு சிறு சம்பவத்தை கூறி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். முற்காலத்தில் வணக்கசாலி ஒருவர் மிகவும் தீவிரமாக அல்லாவை வணங்கிக் கொண்டிருந்தார். அதை கெடுக்க நின்ற ஷைத்தான் மனித உருவத்தில் அவர் முன் தோன்றி அவரை விட அதிகமாக அல்லாவை வணங்கினார். அதை கண்டு வியந்த அந்த வணக்கசாலி ஷைத்தானிடம், உன்னை போலவே நானும் அல்லாவை வணங்கணும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு ஷைத்தான் கூறினான், அது மிகவும் சுலபம், நீ எனக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று கூறினான். அதை கேட்ட அந்த வணக்கசாலி மறுத்து விடுகிறார். அப்படியானால் நீ ஒரு கொலை செய்ய வேண்டும் என்று கூற அதற்கும் அந்த வணக்கசாலி மறுத்து விடுகிறார். சரி, அப்படியானால் நீ ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று கூற அதற்கும் அந்த வணக்கசாலி மறுத்து விடுகிறார். அதுவும் முடியாவிட்டால் நீ கொஞ்சம் மதம் அருந்த வேண்டும், அதை தவிர வேற வழியே இல்லை என்று ஷைத்தான் கூறினான். அதை கேட்ட அந்த கல்வியறிவு இல்லாத வணக்கசாலி, கொஞ்சம் மதம் அருந்ததினால் என்ன ஆகிவிட போது, எதுவுமே ஆகாது, பிறகு தௌபா செஞ்சு கொள்ளலாம் என்று எண்ணி சிறிதளவு மதுவை அருந்தி வருகிறார். உடனே போதை தலைக்கே ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்கிறார். அதை தடுக்க வந்த அப்பெண்ணின் கணவரை கொலை செய்திருக்கிறார். உடனே ஊர்காவலர்கள் அவரை பிடித்து அரசரிடம் ஒப்படைக்கிறார். அரசர் அவர் செய்த குற்றங்களுக்கு தூக்கு தண்டனை விதித்தார். அவர் தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டவுடன் ஷைத்தான் அவர் முன் தோன்றி, நீ எனக்கு சஜிதா செய்தால் உன்னை இந்த தூக்கு தண்டனை விடுவிக்கிறேன் என்று கூறினார். அதை கேட்ட அந்த கல்வியறிவு இல்லாத வணக்கசாலி தூக்கு கயிறு தலையில் இருக்கும் நிலையில் ஷைத்தானுக்கு சஜிதா செய்கிறார். உடனே கயிறு கழுத்தை இருக்க ஈமான் பறிப்பை காபிராக மௌத்தா விடுகிறார். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, மிகப்பெரிய வணக்கசாலிக்கு இதில் ஏன் ஏற்பட்டது? கல்வியறிவு இல்லாதானே. கல்வி ஞானம் இருந்திருந்தால் அவர் மத அருந்த சம்மதித்திருப்பாரா? அல்லாம் காரண ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்-அம்ரு உம்முல் கபாயிஸ், மத அருந்துவது அனைத்து பாவங்களுக்கும் தாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கும் பொன்மொழியில் நினைவில் கொண்டு ஒதுங்கியிருப்பார் அல்லவா? அவருக்கு இந்த பரிதாப முடிவும் இளநிலையும் ஏற்பட்டிருக்காது, ஈமானும் பறிபோயிருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் பிறப்பதற்கு முன் உலகம் முழுவதும் அனாச்சாரங்களும் சீர்கேடுகளும் மானக்கேடான செயல்களும் நிறைந்திருந்ததற்கு கல்வி இல்லாததே காரணமாகும். அதனால்தான் அந்த காலத்தை பற்றி சரித்திரத்தில் ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்று கூறப்படுகிறது. ஐயாமுல் மாஷா, பாவங்கள் இல்லை காலம் என்று தரப்படுவதில்லை. எனவே எந்த சமுதாயத்தில் கல்வி இல்லையோ அந்த சமுதாயத்தில் சீர்கேடுகளும் பாவங்களும் தலைவிரித்தாடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கல்வி ஒரு மனிதனுக்கு நற்பண்புகளை உருவாக்குகிறது, மனிதர்கள் மத்தியில் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்துகிறது. ஒரு மனிதன் கல்வி இல்லாமல் எவ்வளவுதான் அல்லாஹ்வை வணங்கினாலும் கல்வி கற்ற ஒரு மனிதன் சிறிது நேரம் அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஒருபோதும் சமமாக முடியாது. ஒரு வணக்கசாலியின் அந்தஸ்தை விட ஒரு மார்க்க அறிஞரை அந்தஸ்து எப்படிப்பட்டது என்றால், அனைத்து நட்சத்திரங்களை விட 14ஆம் பூரண சந்திரனின் அந்தஸ்தை போன்றதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருவனிடம் செல்வம் இருந்தால் அந்த செல்வத்தின் காரணமாக பல தீய நண்பர்கள் சேர்வார்கள். ஆனால் ஒரு கல்விமானிடம் கற்றறிந்த நல்லவர்களும் அறிஞர்களும் மட்டும்தான் சேர்வார்கள். மேலும் கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பும் கண்ணியமும் கிடைக்கிறது. இவ்வுலகில் மட்டுமல்ல, மறுமையிலும் கல்வி கற்றோருக்கே சிறப்பும் கண்ணியமும் வழங்கப்படுகிறது. மார்க்க கல்வி கற்ற ஒரு மனிதன் தன் சார்பில் நரகவாசி என்று தீர்ப்பளித்த 10 நபர்களை சூனத்துக்கு அழைத்து செல்ல முடியும். தண்ணியை குடிமா, இந்த வாங்க அப்புறம் என்ன செய்யும்? இன்சமாமு ரெடியா இருந்து தண்ணியை குடிச்சு முன்னில வச்சுக்கோ. ஆனால் செல்வந்தர்களோ தனது எல்லா சொத்திற்கும் அல்லாஹ்விடம் கணக்கை ஒப்படைத்துவிட்டு
மற்றவர்களை விட 500 வருடங்கள் கழித்துதான் சூரத்திற்கு செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸின் மூலம் கல்வியறிவு இல்லாதவர்களை எனவே ஒரு நிமிஷம் எனவே சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது சீரழிக்கும் செல்வம் அல்ல, சீர்படுத்தும் கல்விதான் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். தண்ணியை குடிச்சு குடிச்சு திட்டுறேன்டா இத. பொம்பளைங்க பொதுவா திட்டும் போது தண்ணி குடிக்கிறதே இல்ல, அது பாட்டுக்கு அவங்களுக்கு வார்த்தை இணைஞ்சுக்கிட்டே இருக்கும். திட்டு வாங்குற ஆம்பளைங்க வந்து அடிக்கடி தண்ணியை குடிச்சுக்கணும். ஏப்பா இந்த வாங்குதாள அன்னைக்கு யாசின் பேக அன்னைக்கு ஆம்பளைகளை திட்டுறதுக்கு தண்ணி குடிச்சிட்டு திட்டு இருக்கு. திட்டுறதை கேட்டுட்டு உடனே இன்சமம் நான் சும்மா சொன்ன உடனே இன்சமம் தண்ணியை கொண்டாங்கட்டாப்ல ரெடியா இருக்காப்ல. பாருங்க சொன்ன செய்தி அழகான செய்தி. ஒரு கல்வி அறிவில்லாத ஒருவருடைய இபாதத்தை விட கல்வி அறிவுள்ள ஒருவருடைய இபாதத் சிறந்தது. கல்வி அறிவுள்ளவர் தான் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெற முடியும் அப்படிங்கிற செய்தியை ரொம்ப அழகா சொல்லுச்சு. கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் குர்ஆன் ஷரீஃபை திறந்தாங்களாம் ஓதுறதுக்காக. உடனே இப்லீஸ் லஅனத்துல்லாஹி அலைஹி முன்னால் வந்து நின்றார். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், இங்க எதுக்கு வந்த? இப்லீஸ் சொன்னா, நீங்க குர்ஆன் ஓதுறத கேட்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால வந்த அப்படின்னா. நான் குர்ஆன் ஓதுறத நீ கேட்க வந்திருக்கிறியா? ஆமா. நீ இப்லீஸ் ஆச்சா, நீ ஷைத்தான் ஆச்சா, நீ எப்படி குர்ஆன் ஓதுவதை கேட்ப? கேட்கத்தானே வந்திருக்கிற அப்படின்னு இருக்கிறான். உடனே கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படி சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். ஷைத்தான் சொன்னா அந்த பயம் இருக்கட்டும். கௌசுல் ஆலம் கேட்டாங்க, எந்த பயம்? பயம் இருக்குல்ல, அதனாலதான் வந்த உடனேயே ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்றீங்க. பயம் இருக்கணும், அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு இருக்கிறான். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி சொல்லி இருக்கிறாங்க, அட ஷைத்தானே, உன் மேல உள்ள பயத்துல நான் அஊது பில்லாஹ் சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபைதா கரஅத்தல் குர்ஆன் ஃபஸ்தஈது பில்லாஹ். குர்ஆனை ஓத ஆரம்பிச்சா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்னதனால நான் சொல்றேனே தவிர நான் உனக்கு பயந்து சொல்லலன்னு சொன்னாங்க. இந்த அறிவு எப்ப வரும்? குர்ஆன்ல உள்ள அந்த விஷயங்களை தெரிஞ்சாதான் வரும். ஆக இபாதத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாலே அதற்கும் இல்மு கல்வி தேவை என்ற செய்தியை யாஸ்மின் பேகம் ரொம்ப அழகா சொல்லுச்சு. இன்னைக்கு நம்ம அம்மாமார்கள், தாய்மார்கள்லாம், சகோதரிகள்லாம் பிள்ளைகளை கல்வி சாலைக்கு அனுப்புறதுல எவ்வளவு அக்கறை. மதரசாவுக்கு அனுப்புற அக்கறையை விட இங்க உள்ள பொம்பளை சொல்லல, இங்க உள்ள நிறைய பெண்கள் மதரசாவுக்கு பிள்ளைகளை அனுப்பியிருக்கீங்க. சில ஊர்கள்ல மதரசாவுக்கு பிள்ளைகளை அனுப்புறது இல்லை, ஆனா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு காலையிலேயே ரொம்ப தீவிரமாக தயாராகிறது. அவனை எந்திக்கும் போது எப்படி எழுப்புறது தெரியுமா? வேன் வந்துருச்சு எந்திக்கிறான். காலையில் எழுப்பும் போது வேன் வந்துருச்சு, அவன் இன்னும் கொஞ்சம் படுத்துவான். வேன் வருதோ. இப்ப பயிர் ஊரா ஒரு மாச காலம் ரொம்ப ஆட்டம் போட்டான். இன்னும் 4 நாள் தான் இருக்குங்க, இன்னும் 4 நாள் இருக்கு, அப்ப திறந்துருவாங்களோ ஸ்கூலு. டே, போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கொடுப்பாங்களான்னு ஒரு நம்பிக்கையோட வச்சிருக்கான். அவன் பாருங்க, தாய்மார்களை பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது எவ்வளவு அக்கறை. என் அன்பு சகோதரிகளுக்கு பேச்சோடு பேச்சாக சில செய்திகளை சொல்லுவேன். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ரொம்ப முக்கியம். அதே போல அவர்களுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கக்கூடிய விஷயத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய உணவுகள் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்கூலுக்கு அனுப்புறோம், பள்ளிக்கூடத்துல போய் படிக்கணும், ரைட்டு. இது நோய்களின் காலம். இன்னைக்கு எப்போ என்ன நோய் வருதுன்னே தெரியாது, திடீர் நோய்கள் வந்து தாக்குகிறது. அன்னைக்கு ஒரு காலத்துல ஆரோக்கியமாக இருந்தாங்க, மூட்டு வலினா என்னன்னு தெரியாது.
ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. சுகர்னா என்னன்னு தெரியாது, ஆனா இன்னைக்கு இப்படி இல்ல. காலையில பார்த்தா பெண்கள் அப்படியே வாக்கிங் போறாங்க, வேற சில கையை வீசி வீசி போறாங்க. என்னம்மா சுகரு, நடக்கலண்டா நடக்கவே முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லி இருக்கிறாரு, அதான் நடக்கல. ஆரோக்கிய குறைவு. ஆண்களை விட இன்று பெண்கள் ஆரோக்கிய குறைவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதிகமான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப அக்கறை காட்ட வேண்டும் பெண்கள். காலையில ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அனுப்பும் போது என்ன செய்றீங்க? சீக்கிரமா சாப்பாடு ஆக்குறீங்க. ஃபாஸ்ட் ஃபுட். ஃபாஸ்ட் ஃபுட்னா என்ன? சீக்கிரம் சாப்பிடலாம், சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். இதுதான் ஃபாஸ்ட் ஃபுட்டோட வழக்கம். பாருங்க, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை ஆக்கி பிள்ளைகளுக்கு கொடுத்து சீக்கிரம் சாப்பிடுங்க. மத்தியான சாப்பாடு என்ன செய்யறோம்? காலையில ஆக்கிற சாப்பாடையும் மத்தியான டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்து அனுப்புறோம். அப்புறம் தின்பண்டங்கள் சாப்பிடுறதுக்கு அது என்னது? ஸ்நாக்ஸ் பாக்ஸ். அதுல கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு பிச்சு போட்டு கொடுத்து அனுப்புறோம். குர்குரே, அதானே குர்குரே, அதை போட்டு அனுப்பி போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புறோம். எங்க காலையில நாம சாப்பிடுறோம், மத்தியானம் அதே சாப்பாடு நம்ம சாப்பிடுவோமா? இல்ல. மத்தியானம் ஃப்ரெஷ்ஷா ஆக்கி சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமும். காலையில ஆக்கின சாப்பாடு நம்மளே சாப்பிடுறது இல்ல, ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புறோமே. எப்படி நம்ம பிள்ளைகள் சாப்பிடுமா? அவங்க பிள்ளைகளுக்கு எப்படி ஆரோக்கியம் இருக்கும்? அருமையான தாய்மார்கள் இதெல்லாம் யோசிக்கணும். பாருங்க, டிஃபன் பாக்ஸ் பிள்ளைங்க திறக்கும். ஸ்கூல்ல போய் பள்ளிக்கூடத்துல ஒரு ஆயாமா வச்சிருப்பாங்க. அந்த ஆயாமா என்ன செய்யும்? சாப்பிடு அப்படிங்க. தாய் ஊட்டுறதுக்கும் சாப்பாட இன்னொரு ஆள் ஊட்டுறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. ஒரு தாய் உணவை ஊட்டுவதற்கும் இன்னொரு நபர் உணவை ஊட்டுவதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆனா என்ன செய்யறோம்? ஆயம்மா சாப்பாடு ஊட்டுவாங்கன்னு சொல்லி நம்பிக்கையா இருக்கிறோம். ஆயம்மா என்ன செய்யுது? ஒரு வாய் கொடுக்குது, சாப்பிடுங்குது. நம்மவே சாப்பிடுவானா? வேண்டாம் வேண்டாம் அப்படிமா. சாப்பிடுறா செல்லும், முத வாரத்தை சொல்லும், சாப்பிட மாட்டான். கடைசியில் எப்படியும் சொல்லி ஒரு வாய் வாங்கிடுவான், ரெண்டாவது வாய் தூக்கி நீட்டும். வேண்டாம் செல்லம்னு சொன்ன அதே ஆயாமா சாத்தான் சாப்பிடாத, சரி நீ சாப்பிட வேணாம் நான் சாப்பிடுறேன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க சாப்பாடு ஆயாமா சாப்பிட்டு எல்லா ஸ்கூல்ல உள்ள ஆயாமா எல்லாம் ரொம்ப கெதியா இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகள் ரொம்ப ஒம்பா போச்சு. ஆயாமா ரொம்ப கெதியா இருக்கிறாங்க. இப்படி அருமையான சகோதரிகளே, தாய்மார்களே, பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கக்கூடிய விஷயத்திலே அதிக அக்கறை காட்டுங்கள். இது நோய்களின் காலம். நம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு உணவுடைய விஷயத்திலேயும் அதிக அக்கறை காட்ட வேண்டும் என்பதை சொல்லி இப்ப யாஸ்மின் வேக ரொம்ப அருமையான சில செய்திகளை சொல்லி இருக்குது. இப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதுக்கு சரியான ஒரு ஆளு வேணும். அதுக்கு நம்ம பொருத்தமான ஆளு நம்முடைய இன்சமாவுல் ஹக்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேன்மை தாங்க நடுவர்களே, இருக்கம்தா. கல்வியை விட அனுபவமே மேலானது என்று ஆண்டவர்கள் கூறினார்கள். கல்வி இல்லாமல் செல்வத்தை சம்பாதிக்கவும் முடியாது, அதை பாதுகாக்க முடியாது, அதை சரியான வழியில் செலவு செய்ய முடியாது என்று எனக்கு முன் பேச கூறினார். இதை நான் பகிரங்கமாக மறுக்கிறேன். ஏனென்றால் கல்வி இல்லாமல் இம்மூன்றும் கண்டிப்பாக முடியும். அடிப்படை கல்வி கூட இல்லாத, ஏன் கையெழுத்து கூட போட தெரியாது எத்தனையோ பேர் இன்று பெரும் செல்வந்தராகவும் பல பெரும் தொழில் நிறுவனங்களை மிக திறமையாக நடத்துவதையும் கல்வி கற்றவர்களுக்கு பணிபுரியும் நம் நாட்டில் பரவலாக காண்கிறோம். இதெல்லாம் அந்த கல்வி கூட்டத்திற்கு கண்ணிற்கு தெரியாதா? என்ன கூட்டம்? கல்வி கூட்டத்திற்கு கண்ணிற்கு தெரியாதா? கல்வி கூட்டம் கொள்ள கூட்டம் இல்லைங்களா? சரி, இன்னும் சொல்ல எனக்கு பயமா இருக்கு. பேசு. அங்க மாத்திரம் கையை காட்டு. இதெல்லாம் அந்த கல்வி கூட்டத்திற்கு கண்ணிற்கு தெரியாதா? அங்க நீட்டுறா. அதை தெரிந்து உண்மையை மறைக்கிறார்களா? நான் கேட்கிறேன், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராகவும் சிறந்த பேச்சாளராக திகழ்ந்த காமராசர் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார்? அருமடா. எதுவும் படிக்காதவர் தானே. நம் நாட்டு மக்களுக்கு அரசியல் வழிகாட்டியாக திகழ இல்லையா? அவர்கள் எல்லாம் கல்வியை கற்காவிட்டாலும் கூட அனுபவங்கள் அவர்கள் கை கொண்டது. அதை வைத்து அவர்கள் வாயில் பெறும் சொத்துக்களை முன்னெடுத்து சொந்தமாக்கி கொண்டார்கள். எனவே செல்வத்தை சம்பாதிக்கவும் அதை செலவு செய்யவும் கல்வி அவசியம் இல்லை என்று நான் உறுதியாக கூறுகிறேன். எனக்கு முன் பேசியவர் கல்வியால் கிடைக்கும் பயன்களை பட்டியல் போட்டு காட்டிட்டு சென்றார். கல்வி கற்றவருக்கு நம் மார்க்கத்தில் எவ்வளவு சிறப்புகள் கூறப்பட்டுள்ளதோ அதே அளவுக்கு இன்னும் கூறுவதென்றால், ஒரு கல்விமான் தனது கல்வியின் மூலம் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளையும் பலன்களையும் விட அதிகமான நன்மைகளை செல்வத்தை தனது செல்வத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். அமைதியா இருக்குமா? அமைதியா எதிர்கட்சியோட சதி நீ பேசு. குர்பானி, அகிகா என அதிகமான மாற்ற கடமைகளை செல்வம் என்று நிறைவேற்ற முடியாது என்று ஏற்கனவே என் அணி சகோதரர் கூறினேன். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே இத்தகைய சிறப்புகளை எல்லாம் செய்பவர்களுக்கு
மார்க்கத்தில் மகத்தான ஏராளமான சிறப்புகள் நன்மைகளும் கூறப்பட்டிருக்கிறது. அவைகளில் சிலதை மட்டும் கூறி என் வாதத்தை முடிக்க நாடுகிறேன். ஜகாத் என்பது இஸ்லாத்தின் பாலம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இஸ்லாத்தின் மிக உயர்ந்த செயலாகிய முதல் கடமையான தொழிலுடன் இணைத்து ஜகாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் கூறுகிறார். நடுவர் அவர்களே, அப்படிப்பட்ட ஜகாத்தை பொருள் இல்லாமல் செய்ய முடியுமா? அதன் நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியுமா? இதை போல தர்மம் சதகாவை பற்றி கூறும்போது மறுமை நாளில் ஒரு முஃமினின் நிலை அவன் செய்த சதகாவாகும். சதகா செய்கிறவன் இறைவனுக்கு மிக சமீபமாக இருக்கின்றான். சதகாவாகிறது துன்பங்களையும் தோல்விகளையும் கெட்ட விதிகளும் தட்டி விலகுகிறது. மேலும் உங்கள் வியாதிகளுக்கு சதகாவின் மூலம் நிவாரணம் தேடிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இவ்வளவு சிறப்பாக கொண்ட சதகாவை பொருள் இல்லாமல் எப்படி நிறைவேற்ற முடியும்? ஹஜ்ஜை பற்றி கூறும்போது விளக்கப்பட்ட காரியங்களை எதுவும் செய்யாமல் அல்லாஹ் போல ஹஜ் செய்தவர் அன்று பிறந்த பாவனை போல பரிசுத்தமானவராக திரும்பினார். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு கூலி உனக்கு தவிர வேறு எதுவும் இல்லை. ஹஜ் செய்தவர் ஒருபோதும் ஏழையாக மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த மகத்தான பாக்கியமாகிய ஹஜ்ஜை செல்வம் இல்லாமல் எப்படி நிறைவேற்ற முடியும்? குர்பானியை பற்றி கூறும்போது குர்பானி செய்யப்பட்ட பிராணியின் ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பதாகவே அல்லாஹ்விடம் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. குர்பானி பிராணியின் முதல் சொட்டு ரத்தம் கீழே விழுவதற்கு முன்பதாகவே அல்லாஹ் அவனது பாவங்கள் அனைத்தும் மன்னித்து விடுகிறான். குர்பானி பிராணி கியாமத் நாளில் சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை கடப்பதற்கு வாகனமாக பயன்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் கூட பயன்படுகின்றது. குர்பானி பணம் இல்லாமல் எப்படி நிறைவேற்ற முடியும்? நடுவர் அவர்களே, ஒருவேளை எத்தனை நீங்கள் வந்து அடுத்த வீட்டு ஆட்டை பிடிச்சிட்டு வந்து இவங்க பேர்ல குர்பானி கொடுத்துருவாங்களோ நினைக்கிறேன். அடுத்த வீட்டு ஆட்டை பிடிச்சிட்டு வந்து இவங்க பேர்ல குர்பானி கொடுத்துருவாங்களோ நினைக்கிறேன். அந்த கொஸ்டின் என்னப்பா? அக்கிகாவை பற்றி கூறும்போது எவர் தனது ஆண் குழந்தைக்கு 2 ஆடும் பெண் குழந்தைக்கு 1 ஆடும் ஒரு அக்கிகா கொடுக்கிறானோ அவரது குழந்தை வாழ்நாள் பெரும் துன்பமோ நோயோ ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். செல்வம் தேவையில்லை என்றால் அந்த அக்கிகாவை எப்படி கொடுக்கிறது? அதன் சிறப்புகளை எப்படி அடைவது? ஆகவே இத்தகைய சிறப்புகளை எல்லாம் செல்வந்தரால் தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர எவ்வளவு பெரிய கல்விமானுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. ஒரு செல்வந்தர் செய்யக்கூடிய ஜகாத் சதகா போன்ற நற்செயலை முழுக்க முழுக்க ஏழைகள் அடைந்து அவர்களின் வறிய நிலை அகற்றி அவர்களின் வாழ்வில் ஒளியாட்டுகிறது, அவர்களின் உள்ளத்தை குளிரச் செய்கிறது, அவர்களின் இல்லத்தை மலர் செய்கிறது. அதன் மூலம் வல்ல அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அதற்கு பதிலாக செல்வந்தர்களுக்கு நற்கூலிகளையும் பரக்கத்துகளையும் உண்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் வாரி வழங்குகிறான். எனவே சமுதாய முன்னேற்றத்துக்கு பெரும் பங்கு வைத்து பிறருக்கு கொடுத்து உதவும் செல்வந்தர்களே என்று கூறி எனது வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். கடுமையா பொங்கிட்டா இன்சமாம். என்ன பெரிய பேசுறியோ அது அவங்க பாடியில அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவங்க பாஷையில ரொம்ப அழகா பேசினாங்க. நிறைய செய்திகள் ஏங்க கல்வி அறிவு, அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஸ்கூலுக்கு போய் படிச்சு அறிவு பெறாத அனுபவ அறிவு மட்டுமே கொண்ட காமராசர் இந்த மாநிலத்தை சிறப்பாக ஆட்சி செய்யவில்லையா? அரசியல் தான் பேசினாப்பில்ல. ரொம்ப அருமையான செய்தி. அனுபவ அறிவு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பலம். அந்த அறிவை வச்சுக்கிட்டு பாத்துக்கோங்க. கல்வியை விட அனுபவ அறிவின் மூலமாக பெரிய விஷயங்களை பெறலாம். கிராமங்கள்ல பாட்டி வைத்தியம்னு இருக்குது. இன்னைக்கு யாரும் அந்த பாட்டி வைத்தியம்லாம் நம்ம பாக்குறது இல்ல. ஏன்னா தெரியாது. அந்த அனுபவ அறிவை நாம் விட்டுட்டோம். அப்ப அந்த அனுபவ அறிவு என்பது மகத்தானது அப்படிங்கிற செய்தி இங்க சொன்னாப்புல. அதே போல தர்மம் செய்யறதுனால எவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்குது. அசதகத்து யுரத்துல் கலாஅ வல் பலாஅ. தான தர்மங்கள் உங்களுடைய சங்கடங்களை தீய விதிகளை மாற்றும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தையை அருமையான பிள்ளை இன்சமாம் இங்கே உடத்தி காட்டினார். ரொம்ப நல்ல செய்திகளை சொல்லி இருக்கிறார். நேரத்தினுடைய அருமைகளை ரொம்ப விரிவா பேச முடியல. அதுக்கு அடுத்து தௌஃபீக் ரீமா கல்வியே அப்படிங்கிற தலைப்புல பேசு. வைக்க பிடிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்
வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய நேர்மையான நடுவர் அவர்களே, அடேங்கப்பா. கல்விதான் நாங்க நேர்மை இங்க திருநெல்வேலிக்கு அல்வாவா? நாங்க நேர்மையா தான் இருப்போம். கல்விதான் வாழ்க்கை. கல்வி இல்லாவிட்டால் வாழ்க்கையே இல்லை. கல்வி ஒருவனிடம் இல்லை என்றால் அவன் இவ்வுலகில் அடையும் இழிநிலையை பற்றி நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். எனினும் அதை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு கூற ஆசைப்படுகிறேன். தொழுகை, நோன்பு போன்ற கடமைகளை போல் கல்வி கற்றுக்கொள்வதையும் ஒரு கடமையாகவே இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. தொழுகை கடமை என்றால் தொழுகைக்குரிய நிபந்தனைகளும் தொழும் முறைகளையும் கற்றுக்கொள்வதும் கடமையாகும். நோன்பு கடமை என்றால் நோன்புக்குரிய நிபந்தனைகளும் நோன்பின் விதிமுறைகளையும் கற்றுக்கொள்வதும் கடமையாகும். அதேபோல் செல்வத்தை சம்பாதிக்க ஆகும் வழியது, ஆகாத வழியது, எதை எதற்கு செலவு செய்தால் நன்மை தரும், எது தீமை தரும் என்பதை தெரிந்து வைத்திருப்பதும் கட்டாயமாகும். மார்க்க கல்வியை கற்றவர் எந்த செயல்களையும் அல்லாஹ் ரசூல் கூறியபடி முறையாக சரியாக செய்வார். ஆனால் மார்க்கறிவு இல்லாதவன் மற்றவர்களை பார்த்த நற்செயல்களை செய்யும் போது அவற்றில் பல குறைபாடுகள், தவறுகள் ஏற்பட்டு அவற்றிற்குரிய கூலி கிடைக்காமல் போய்விடும். சில சமயம் அந்த செயல்களை கூடாததாகவும் ஆகி விடுவதுடன் அதுவே அவனுக்கு பாவத்தை உண்டாக்கி விடுகிறது. நடுவர்களே, எனது அணிக்கோரி கூறியது போல கல்வியறிவு இல்லாத காரணத்தால் எத்தனையோ பேர் ஒரு நல்ல தொழிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியாமல் பிறரிடம் அடிமையாகவே காலமெல்லாம் வேலை செய்கிறார்கள். மூட்டை தூக்கியும் வண்டி இழுத்தும் கால்வயிறு அறவயிறு என கஞ்சி குடித்து காட்டை ஓட்டுகின்றவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். கல்வி கற்காததன் காரணமாக கை நாட்டு வைத்து தம்மிருந்த சொத்துக்களை எல்லாம் இழந்து தவிப்பவர்கள் எத்தனையோ பேர். எது நல்லது எது பாவம் என்று தெரியாமல் சளிக்கோட்டிலே மூழ்கி நிம்மதி இழந்து இணைக்கோபத்திற்கு ஆளானார்கள் எத்தனையோ பேர். இப்படி கல்வியறிவு இல்லாததால் ஏற்படும் கஷ்ட நிலைகளையும் ஆபத்துகளையும் சொல்லிக் கொண்டே போகலாம். எனவேதான் கல்வியறிவு பெறாதவன் வெளித்தோற்றத்தில் கண்கள் இருந்தும் அவன் குருடனை போன்றவனே என்று ஒரு அறிஞர் கூறினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹாபாக்களை பார்த்து கூறினார், நான் என் மிஹ்ராஜ் என்ற விண்வெளி பயணத்தின் போது நரகில் கண்டேன். அங்கு பெரும்பாலோர் ஏழைகளாக இருக்க கண்டேன். எனவே அதில் நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள் என்றார்கள். இதை கேட்ட ஸஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவ்வுலகில் பொற்செல்வம் இல்லாதிருந்த ஏழைகளை நரகத்தில் கண்டீர்கள் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இல்லை, இவ்வுலகில் மார்க்கறிவு இல்லாதிருந்த ஏழைகளையே நரகத்தில் கண்டேன் என்று குறிப்பிட்டார்கள். கல்வி இல்லாதனே உண்மையான ஏழை. கல்லாமை என்பது நரகத்தில் கூட மனிதனை தள்ளி விடுகிறது என்பது இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெளிவாக விளங்குகிறது. எவ்வளவோ சொத்துக்கள் இருந்தும் மார்க்க கல்வி இல்லாத காரணத்தால் கேவலமும் இழிவும் ஏற்பட்ட சில உண்மை நிகழ்ச்சிகளை உங்கள் முன் எடுத்து கூறி விடைபெற ஆசைப்படுகிறேன். நடுவர்களே, ஒரு பெரிய செல்வந்தர் ஹஜ்ஜுக்கு போயிருந்தார். ஒரு நாள் கௌபாவை சுற்றி வந்து தவாப் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கும் வழியில இரண்டு அரமைகளுக்கு மத்தியில பயங்கரமான தகராறு. இவர் அவரை திட்டாரு, அவர் இவரை திட்டாரு. இவர் அவரை பார்த்து அந்த ஹிமான் என்று திட்டார், அவர் இவரை பார்த்து அந்த கல்முன் என்று அரபி பாஷையில் ஒருவருக்கொருவர் திட்டி சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அடடா, இந்த இரண்டு பேரும் சேர்ந்து ஏதோ அரபில துவா ஓதுறாங்க போல என்று நினைத்துக் கொண்டு ரெண்டு கையும் தூக்கி அவங்க ஒருத்தர் திட்ட பக்கத்துல நாமி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சண்டை முடிஞ்ச அவங்க ரெண்டு பேரும் போன பின்னால் நல்ல வேலை அரபிகளின் துவாவில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பெரிய வாக்கியம் என்று நினைத்துக் கொண்டு தவாப் கூட செய்யாமல் ரூமுக்கு வந்துட்டார். அவர் மனைவி கிட்ட, ரெண்டு அரபிகள் என்ன அருமையான துவா ஓதுறாங்க தெரியுமா, நம்ம ஊர் அரசெல்லாம் தோற்றுங்க என்று ரொம்ப பெருமையாக கூறினார். உடனே அந்த அம்மா, எங்க என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் போனீங்க என்று வருத்தப்பட்டாங்களாம். நல்ல வேலை அந்த அம்மா வரலை, வந்திருந்தால் சாம்பிராணி அள்ளி போட்டு பெரிய புகை மூட்டத்தையே உண்டாக்கிப்பார். நடுவர்களே, ஏன் இந்த இழிநிலை? கல்வி இல்லாதால்தானே. கல்வியர் இருந்தால் ஹிமான் என்றால் கழுதை, கல்வன் என்றால் நாய் என்று தெரிந்திருக்கும். இவர் அவரை கழுதை என்றும் அவர் வேறு நாய் என்றும் சொல்லி இந்த இரண்டு பேரும் அந்த ஆளா நாய் இருக்காரு, இந்த ஆள் இவர் கழுதை இருக்காரு, இந்த ஆள் ஆமீன் இருக்கிறார். பாருங்க கொடுமை. அருமை அருமை பேச. ஏன் இந்த இழிநிலை? கல்வி இல்லாதால்தானே. இவர் அவரை கழுதை என்றும் அவரை நாய் என்றும் சொல்லி இந்த இரண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க என்பதும் தெரிஞ்சிருக்கும். பக்கத்துல நாமே சொல்றதுக்கு பதிலா அவரே சமாதானம் செய்திருப்பார். அதே போல் தான் எத்தனையோ செல்வந்தர்கள் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஆனால் ஹஜ்ஜே கல்வியறிவு இல்லாத காரணத்தால் ஹஜ்ஜே கூடாத பல தவறுகளை செய்து விடுகிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால் பணத்தை சம்பாதித்த அளவுக்கு அவர்கள் கல்வியை சம்பாதிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு
நடுவர்களே, கல்வி இல்லை என்றால் பெரும் செல்வந்தராக இருந்தாலும் கூட சமய சந்தர்ப்பத்தில் ஆடாகவும் கோழியாகவும் என்ற பிராணிகளாகவும் மாற வேண்டியதை பெற எதிர்த்து ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். தன் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் ஆடலாம் கோழிகளாகவும் ஆடு மாடு கோழியா ஆடுக்கும் மூணு பேர். எனக்கு என்ன சந்தேகம் சொன்னா, ஆடு மாடு கோழி நாலாவது ஏதாவது சொல்லிட்டு முடிஞ்சு வச்சு. இந்த டீம்ல 3 பேர் இருக்காங்க, அவனை சொல்ற மாதிரி எனக்கு காட்டிட்டேன். தன் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் உயர்வுக்கும் பெரிதும் காரணமாக இருப்பது கல்விதான் என்று உறுதியாக கூறுகின்றேன். கண்ணியமிக்க நடுவர்களே, நேர்மையான நியாயமான தீர்ப்பை வழங்கிடுவீர்கள் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நம்பிக்கையே வெற்றி அடையாளம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி. அப்ப நிறைய செய்திகள். ஹஜ்ஜில போய் நம்ம ஆடோ பண்ற கூத்துலா இருக்குத அப்படின்னு சொல்லி ரீமா நிறைய செய்தியை சொல்லிச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன கூட அல்லாஹ் வந்து எனக்கும் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தான். அங்க போய் ரூம்ல போய் எல்லாரும் அவங்களுடைய அந்த சாமான்களை சூட்கேஸோட சாமான்களை எடுத்து வைக்கும் போது எங்க ரூம்ல உள்ள ஒரு ஆளு பெரிய பெரிய கல்லா வெளியிட எடுத்து வச்சார். இது எங்க கல்லா எங்க கொண்டு வந்தீங்க? சைத்தான கல்லால் அடிக்க, சைத்தான கல்லால் அடிக்க இவ்வளவு பெரிய கல்லா எங்க அங்க பொடி பொடி கல்லு தாங்க அடிக்கணும். இல்ல செலுத்து, இந்த கல்ல கொண்டு அடிச்சாத்தான் பயவாயன்னு சைத்தான் ஷாவா. இந்த ஆளு என்ன நினைச்சிருக்கிறாரு? சைத்தான கல்ல கொண்டு அடிக்கணும். அங்க நெசமாலே சைத்தான் இருப்பான் போலக்கு விட்டுறணும் ஒரு அடின்னு நினைச்சிருக்கிறாரு. பெரும் பெரும் கல்லாச்சிட்டு வந்திருக்கிறாரு. அப்ப ஹஜ்ஜுக்கு போறது வசதியா இருக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு வந்துட்டாங்க. அந்த இல்மு ஹஜ்ஜு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற இல்மு சை செய்யும் போது சஃபாவில இருந்து புறப்படுறாங்க. மருவாவுக்கு போகும்போது அந்த மருவாவுடைய ஓரத்துல இந்த டிவியுடைய சவுதி சேனலோட இந்த கேமரா வச்சிருப்பாங்க. கேமராவில் உங்க போன் தான், ஏன் போன் இல்லையா? ஏதோ போன் பிரச்சனை. சரி, அப்போ மருவாவுக்கு பக்கத்துல கேமரா டிவி கேமரா வச்சிருக்கிறாங்க. அங்க போற ஆளுங்க என்ன செய்யறாங்க? சில பேரு அந்த கேமராவில நம்ம தெரியணும், டிவில நம்ம தெரியணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அப்படி கையை தூக்கி ஹாய்னு காட்டுறாங்க. பின்னாலே வந்துட்டு இருந்த ஒரு ஆளு ஒருவேளை இங்கேயும் எப்படி ஹஜர் அஸ்வதுக்கு இஸ்திலாம் கையால முத்தமிடுறோம், அதுபோல இங்கேயும் கையால முத்தமிடுவதற்கு இவரும் என்னங்க பண்றீங்க? ஏங்க எல்லாரும் கையை தூக்கி காட்டுறாங்க, அவங்க எதுக்கு டிவி கேமரா காட்டுறாங்க, நீங்க ஏங்க காட்டுறீங்க? டிவி கேமரா இருக்கும் இதெல்லாம் சொல்லணும் சரி. எங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்க என்ன நடக்குன்னு என்ன செய்யல. நிறைய பேரு 100ல ஒரு 50% என்னன்னா மத்தாறு செய்யற மாதிரி செய்யணும் செய்யறாங்களே தவிர மத்த அதை இல்மோடு செய்வது இல்லை அப்படிங்கிற அருமையாக ரீமா சொல்ல. அதையும் பாருங்க, அந்த ஹிமார் கழுதுன்றிருக்கான் ஒருத்தன், அந்த கல்பு நீ நாய் இருக்கான் ஒருத்தன், இந்த ஆளு பக்கத்து நம்மால ஆமின்னு இருக்கான். எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாருங்க. என்ன நடக்குன்னு என்ன செய்யல தெரியல. மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஞானங்கள் அறிவுகள் அங்க இல்லை. ஒருத்தன் அப்படியே வட மாநிலத்துக்கு போயிருக்கிறான், தமிழ்நாடுக்காரன். அவனுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். போயிருக்கிறான், போய் கடையில உட்கார்ந்துக்கிட்டு வயிறு பசி ரொட்டி அப்படின்னு இருக்கான். அங்க வடநாட்டிலையும் ஹிந்திலையும் ரோட்டின்னா ரொட்டி தான். நிறைய பேர் உருது தெரிஞ்சாலும் இருப்பீங்க. ரோட்டி அவன் விளங்கிட்டான், ரொட்டியை கொண்டாந்து வச்சுட்டான். அங்க ரொட்டியை கொண்டாந்து வச்சிருக்கான், சாம்பார் சால்னா எதுவும் வைக்கல. இவன் யோசிச்சுட்டு என்ன இந்த ஆளு சாம்பார் சால்னா எதுவுமே வைக்கல. அவன் ஊரு அந்த திருப்பூர் சைடு. திருப்பூர்ல வந்து சாம்பார் சால்னா குழம்புன்னு சொல்ற மாதிரி அங்க சாரும்பாங்க, சாரு அப்படிம்பாங்க. இவன் என்ன செஞ்சிருக்கான்? சாருன்னு இருக்கான். ஏற்கனவே 2 ரொட்டி வச்சுட்டு போயிருக்கான். இவன் 4வது ரொட்டி கேட்கணும்னு சொல்லி இன்னும் 2 ரொட்டி கொண்டு சர்வர் வச்சாச்சு. இவன் சாருன்னு இருக்கிறான், அவன் 4 நினைச்சு நான் இன்னும் 2 ரொட்டி வச்சாச்சு. என்னடா இது சார் வர மாட்டேங்குது, கடைசியிலுமே இருக்கு சேன் இருக்கான். இன்னும் 2 ரொட்டி வந்துருக்கு, வாயே திறக்கலைவன். என்ன பேசினா 2 ரொட்டி எக்ஸ்ட்ரா கூடுது. அப்போ மொழி அறிவு இல்லாம எவ்வளவு சிரமப்படுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஆலிம்சா கதை. ஆலிம்சா கடைசியில் சொல்லியிருக்கிறாரு, நீங்க ஒண்ணு வேணாம், தொழுகை வேணாம், ஒண்ணு வேணாம், ஒரே சண்டக்காடா போச்சு, எல்லாரும் உட்காருங்க, திக்ரு செய்வோம் இருக்காங்க. இருக்க ஆளா கேட்டிருக்கிறாங்க, திக்ருனா என்ன? திக்ருனா நான் சொல்ற போல திருப்பி சொல்லுங்க, அதான் திக்ருன்னு இருக்காரு. சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சுபஹானல்லாஹ்னு இருக்காரு. எல்லாரும் சுபஹானல்லாஹ் 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 முடிஞ்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்காரு.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அவ்வளவுதான் இருக்காரு. அவ்வளவுதான் 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 அவ்வளவு. இப்படி இல்லப்பான்னு இருக்காரு. இப்படி இல்லப்பா இப்படி இல்லப்பா. இது என்ன வாயை திறக்கிற? என்ன சொன்னாலும் திருப்பி சொல்றான் இந்த ஆளு. அருமையான சகோதரர்களே, மார்க்கத்தை பற்றி இன்று எந்த அளவுக்கு விளங்கி வைத்திருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு போன இடத்துல ஹஜ்ஜினுடைய இல்மு இல்லையே, அறிவு இல்லையே, எப்படி ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்கிற ஞானம் இல்லாமல் ஹஜ்ஜு செய்தால் பேருக்கு ஹாஜியா, அல் ஹாஜியா அல்லல் ஹாஜியா போ. அருமையான பேச்சு. அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாரும் அந்த இபாதத்து செய்யறதோட அது சம்பந்தமான அறிவுகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அப்துல் குத்தூஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். கண்ணியமிக்க நன்றியுள்ள நடுவர்களே, நன்றியுள்ளவா விளங்குறீங்க? நன்றியுள்ள அப்படின்னு வேற ஏதாவது சொல்லுவாங்க. என்ன 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 ஏதாவது உள்குத்து இருக்கா? இல்ல சரி பேசு. எனக்கு முன் பேசியவர் கல்வி இல்லையானால் வாழ்க்கையே இல்லை என்பது போல பேசிட்டு போனார். அப்படி எல்லாம் எதுவும் இல்லை. இன்றைய சமுதாயத்தில் கல்விக்கோ கல்விமானுக்கோ யாரும் மதிப்போ மரியாதை செய்வதில்லை. பணம் இருந்தால்தான் மரியாதை. இந்த மாதிரி ஜிப்பாவும் தொப்பியும் போட்டுக்கிட்டு கல்விமான் மாதிரி எங்கேயாவது விட்டுட்டு போனீங்கன்னா யாரோ முசாபர் வந்திருக்காருன்னு சரி ஊருக்கு வந்துட்டேன். நீ என்னடா இதை சொல்ல நீ பேசு. நினைச்சி கொஞ்சம் ஓரமா நில்லுப்பா, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் நிக்காச்சிடுவாங்க. அப்போ உங்க கல்வி என்ன செய்யும்? எதுவுமே செய்யாதே. ஆனால் நீங்கள் பெரிய பணக்காரர்களாக இருக்க தேவையில்லை. பணக்கார தோட்டத்திலாவது போனாலே போடும். வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து வரவேற்று முக்கிய வீட்டுல உட்கார வச்சு ரொம்ப பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டு வாசல் வரையும் வந்து உங்களை வழியை போயிருப்பாங்க. எப்படி இருந்தா வசதி இருக்க மாதிரி இருந்துட்டா, பணக்கார மாதிரி நடிச்சுட்டாரு இந்த லெவலு. இப்ப சொல்லுங்க, மதிப்பும் மரியாதையும் கல்விக்கு இருக்கா செல்வத்துக்கு இருக்கா? முல்லான சூழ்நிலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு நாள் ஒரு விருந்துக்காக ஜிப்பா போட்டு கல்வாய் கட்டி பெரிய கல்வியாளர் மாதிரி போனார். வீட்டுக்குள்ள நுழைய போன போது வீட்டு வாசல் நின்ற வீட்டுக்காரர் அவரை போக விடாமல் தடுத்து ஒரு ஓரமணி கஷ்டம். பணக்கார தோற்றம் வரக்கூடியவை எல்லாம் உடனே உள்ள அனுப்பிவிட்டு தன்னை மட்டும் ஓரமா நிக்காச்சனை பற்றி உள்ளாவுக்கு பயங்கர மாத்திரம் வந்தது. உடனே திரும்பி வந்தார். நேரே லாண்டரி கடைக்கு போய் ஒரு போன் சுத்து வாடகைக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு பெரிய செல்வந்தர் மாதிரி கம்பீரமா அதே வீட்டுக்கு வந்தார். அவரை பார்த்ததும் ஏற்கனவே ஓரமா நிக்காச்ச அதே வீட்டுக்காரர் வேகமா ஓடி வந்து அவரை வரவேற்று வீட்டில் முக்கிய இடத்தில் உட்கார வச்சு உணவு பரிமாறினார். ரொம்ப கவனித்தார். சாப்பாடு வச்சாலுமே ஃபுல்லா ஒரு கையில் ஒரு உணவை எடுத்து இந்தா நல்லா சாப்பிடு இந்தா நல்லா சாப்பிடு என்று அவர் அணிந்த கோர் சொல்லி தடையினார். இதை பார்த்த வீட்டுக்காரர், முல்லா உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இப்படி செய்கிறீங்க என்று கோபத்தோடு கேட்டார். அடர் முல்லா, இந்த சாப்பாடு நான் சாப்பிடுவதற்காக தரப்படவில்லை, என் ஆடைக்காக தான் தரப்பட்டது. அதனால் தான் என் ஆடை கொண்டு கொடுக்கிறேன் என்றார். மாண்புமிகு நடுவர்களே, இது எங்கேயோ எப்போட நல்ல நிகழ்ச்சி நினைக்காதீங்க. இன்று எல்லா இடங்களிலுமே இப்படித்தான் நடக்கிறது. பணக்காரர்களுக்கு குறைந்தது பணக்கார தோற்றத்திலாவது இருக்க வேண்டும். அப்பதான் மரியாதை கிடைக்கும். கல்விக்கு எல்லாம் எந்த மதிப்பும் கிடையாது. நடுவர்களே, மரியாதையும் கிடையாது. உணவு, உடை, உறவிடும் இம்மூன்றும் மனித அடிப்படை தேவைகள். இது போதுமான அளவு ஒரு மனிதனுக்கு கிடைக்காத போது அவன் பல இன்னங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கின்றான். தனது தேவையை பூர்த்தி செய்ய கை நீட்டி பிச்சரும் மௌனத்திற்கும் தள்ளப்பட்டு விடுகிறான். அதனால் ஏற்படும் அவமானங்களையும் இழிவையும் தாங்கிக் கொள்ள வேண்டிய நிர்பந்தங்கள் அவனுக்கு ஏற்படுகிறது. இன்னும் சிலர் வறுமையின் காரணமாக பல தவறான காரியங்களை இறங்கி விடுகிறார்கள். திருட்டு, கொள்ளை, மோசடி, ஏமாற்றல் பல இழிவான செயல் பக்கம் வறுமை அதை தள்ளி விடுகிறது. இன்று நம் சமுதாய கண்மணிகளாக பல பெண்கள் வறுமையின் காரணமாக மாற்று மதத்தாருடன் ஓடி போய் விடுகிறார்கள். மதம் மாறி திருமணம் செய்து வாழ்க்கையை நடத்தி விடுகிறார்கள். இதெல்லாம் எதனால்? வறுமையால் தானே. செல்வந்தர்களோடு அனைவரும் ஓட்டி உடவாடுகிறார்கள். பணக்காரன் தொடர்பு நம்ம கிடைக்காதா என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ஏழையிடம் அவன் உறவினர் கூட ஒட்டுவதில்லை. பஸ்ஸில் கூட அவன் தன் பக்கத்தில் உட்கார்வது யாரும் விரும்புவதில்லை. அல்லாவின் நல்லடியார்கள் இது அல்லாஹ்வின் சோதனை என்று பொறுமையாக மேற்கொள்கிறார்கள். ஆனால் மாநிலத்தில் அறையும் குறியுமாக இருப்பவர்களோ தமக்கு ஏற்பட்ட
வந்த சோதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லாஹ்வை திட்டுவதற்கு தோன்றி விடுகிறார்கள். இஸ்லாத்தை தூக்கி எறிந்துவிட்டு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் பிற மடங்களுக்கு போய்விட தோன்றி விடுகிறார்கள். எனவேதான் ஹாதல் பக்ரு ஐய கூன குப்ரா வெறுமை மனிதனை குப்ரான காரியங்களை செய்ய தூண்டுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக வறுமையால் அகப்பட்ட எந்த ஒரு சமுதாயமும் அழிவையும் இழிவையும் சந்திக்க வேண்டியது ஏற்படும். அந்த சமுதாயத்தில் என்ன முன்னேற்றத்தையும் காண முடியாது, ஏற்படுத்தவும் முடியாது. சமுதாய முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு வெறும் கல்வியை மட்டும் கற்றுக் கொடுப்பதில் எந்தவித பயனும் இல்லை. முதலில் அவர்கள் வறுமையை போக்க வழி செய்ய வேண்டும். அது செல்வத்தால் மட்டும்தான் முடியும். எனவே சமுதாய முன்னேற்றத்துக்கு பெரிதும் காரணமாக இருப்பது வறுமையை நீக்கும் செல்வமே 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 என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் நல்ல செய்தி. ரெண்டு பேரும் பேசுவாங்கல்ல. சமுதாயத்தில் தவறுகள் நடைபெறுவது சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்கும் சங்கைக்குரிய நடுவர்களே, பச்சை குழந்தை என்று கூட பார்க்காமல் சுமை தூக்க வைக்கிறார்கள். நின்றால் படம், நடந்தால் படம், உட்கார்ந்தால் படம் என பணம் பறிக்க இன்றைய கல்வி கூட்டணத்திற்காக வக்காலத்து பேசி சென்ற எதிரணியினர்கள் ஒருத்தர் கூட தனது தலைப்பில் இதை பற்றி பேசவே இல்லை என்பதை நடுவின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நின்றால் பணம், நடந்தால் பணம். நீங்க அப்படித்தானே கல்வி கூடங்கள் இருக்குது. பாருங்க, இதே சென்னையில ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் ஃபீஸ் எப்படின்னா, அங்க ஸ்கூல்ல சொல்லும் போது சொல்றாங்கண்ணா, இப்ப குழந்தைய கொண்டாந்து சேர்க்கறீங்க, ரெண்டாவது குழந்தைய எங்க ஸ்கூல்ல கொண்டாந்து சேர்ப்பீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கு அட்மிஷன். அவர் சொல்லுக்காரு, நான் குழந்தை பெத்துட்டேன், ரெண்டாவது குழந்தைய பெத்தே தீரணும் சொல்றீங்க. பாருங்க, இப்ப கல்வி நிலையங்கள் எப்படிலாம் கண்டிஷன் போடுது. அந்த கல்விக்கா சப்போர்ட் வாங்குறீங்க. அதான் உங்க கேள்வி. மனித சமுதாயத்தின் உயிர், உடல் எல்லாமே செல்வம் தான். செல்வத்தின் மூலம் தான் வாழ்க்கையில் எல்லா மகிழ்வையும் உயர்வுகளையும் அடைய முடியும். ஒரு செல்வந்தன் கொடுத்த சிறந்த உடைகள், சொந்த வீடு என மகிழ்ச்சியாக வாழ்கின்றான். பிறரிடம் எந்த தேவையும் ஆகாமல் தனக்கு கிடைக்கும் லாபத்தை பல வழிகளில் முதலீடு செய்து தனது செல்வத்தை பெருக்கிக் கொள்கிறான். பலருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகிறான். தனது பிள்ளைகளை நன்கு படிக்க வைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்து அவர்களது வருங்காலம் ஏற்றம் பெற செய்கிறான். இதை அச்சமுள்ள அடியானாக இருந்தால் இந்த செல்வம் நாமாக சுயமாக சம்பாதித்ததல்ல, அல்லாஹ் தனக்கு செய்த உபகாரம் என்று வந்து ஜகாத், சதகா, ஹஜ் என பொருள்படுத்தவர்களுக்கு இஸ்லாம் என்னென்ன கடமைகளை விதித்திருக்கிறதோ அவை அத்தனையும் செவ்வனே நிறைவேற்றுகிறான். பள்ளிவாசல்கள் கட்டவும், மதரசாக்கள் உருவாக்கவும், தொண்டு நிறுவனங்களுக்கும் தனது செல்வத்தை செலவு செய்கிறான். விதவைகளுக்கு நல்வாழ்வு தரவும், அனாதைகளை பராமரிக்கவும், ஏழை எளியோர்களின் கஷ்டத்தை போக்கவும் முயற்சி செய்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஏழை தர்மம் ஏழையின் கையை அடைவதற்குள் அல்லாஹ் தனது வலகரத்தை நீட்டி பெறுகிறான். உங்களில் ஒருவர் குதிரை குட்டியை வளர்ப்பது போல அல்லாஹ் அந்த தர்மத்தை கண்ணும் கருத்துமாய் வளர்த்து மலை போல ஆக்கி கியாமத் நாளில் அதை வழங்கி அவன் கையிலேயே திரும்ப ஒப்படைக்கிறான். இந்த பாக்கியம் செல்வந்தனுக்கு மட்டும்தானே கிடைக்க பெறுகிறது. இது இல்லமான காபாவை உலகிலேயே காணும் பாக்கியமும், பெருமானாரின் புனித ரவுலாவின் முன் நின்று சலாம் கூறும் பாக்கியமும் செல்வந்தனுக்கு மட்டும்தானே கிடைக்க பெறுகிறது. செத்தும் கொடை கொடுத்த வள்ளல் சீதகாதி, ஹாத்திம் காயை போன்ற வாரி வாரி வழங்கிய வள்ளல்களை பற்றி நாம் இஸ்லாமிய வரலாற்றில் படித்திருக்கிறோம் அல்லவா? அவர்களின் புகழ் இன்று வரை பரவியது என்றால் என்ன காரணம்? அவர்களின் செல்வம் தானே. ஹல்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அன்று ஆபத்திலிருந்து காப்பாற்றியது பீரக் நாட்டு மன்னன் அனுப்பிய பொருள் தானே தவிர அவர் கற்ற கல்வி அல்ல. அன்று மட்டும் அந்த பொருள்கள் கிடைக்காமல் போயிருந்தால் ஹல்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த யூதனுக்கு அடிமையாக போயிருப்பார்கள் அல்லது மதீனாவை விட்டே வெளியேறியிருப்பார்கள் என்பதை நடுவின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நபித்தோழர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் நபியின் சிறப்பு துஆ எதனால் கிடைத்தது? அவரின் செல்வத்தால் தானே. எனவே செல்வம் தான் சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை புரிகிறது என்பதை உறுதியாக கூறுகிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியினர் கூறுவது போல் உங்களை நேர்மையானவர், நீதியானவர் என்று ஐஸ் வைத்து ஜால்ரா போட்டு தீர்ப்பு வழங்குங்க என்று நாங்கள் கேட்க மாட்டோம். எங்க ஊர் அல்வாவுக்கும் ஃபேமஸ், அருவாவுக்கும் ஃபேமஸ். எங்களுக்கு எப்ப எதை நீட்டு தெரியும். நீங்க பேசுங்க, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏனென்றால் செல்வம் தான் சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது என்ற சத்திய தீர்ப்பை தான் நீங்கள் வழங்குவீர்கள் என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்புறம்
அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பாகவே முஹையீத்தீன் அப்துல் காதர் தன்னுடைய அணியினுடைய வாரத்தை நிறைவு செய்திருக்கிறார். இறுதியாக ஷாஹின் ஃபாத்திமா கல்வியே என்ற அணியை நிறைவு செய்ய வருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்பிக்கைக்குரிய நடுவர் அவர்களே, என் அணியினர்கள் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பேரா சொல்லுங்களா. நன்றியுள்ள நடுவர், கண்ணியத்திற்குரிய நடுவர், சங்கைக்குரிய நடுவர், இப்போ நம்பிக்கைக்குரிய நடுவர். சரி, இன்னும் வந்தா சொல்லு நடுவரா. என் அணியினர்கள் ஒவ்வொருவரும் தகுந்த ஆதாரத்துடன் தெளிவாக பேசினார்கள். ஆனால் எதிரணியரோ என்ன பேசுகிறார்கள் என்று அவர்களுக்கே கூட விளங்காத அளவுக்கு பேசிவிட்டு போறாங்க. நம்ம ஆம்பளைங்க என்ன சொன்னாலும் நீங்க அப்படித்தனமா சொல்லுவீங்க. ஆம்பளைங்க என்ன சொல்றது எதை காதல கேட்டீங்க, என்னமோ சொல்றீங்க போங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கடைசியா வீட்டுல நடந்து முடியுது. பேசுங்க. ஒரு மனிதன் எவ்வளவு தீமைகளில் அனாச்சாரங்கள் ஈடுபட்டிருந்தாலும் சரி, அவன் கல்வியை கற்றுக்கொண்டா அந்த கல்வி அவனை உயர்த்துகிறது. அவன் தவறுகளின் பக்கம் செல்லும் போதெல்லாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தி இறையச்சத்தை உண்டாக்குகின்றது. தான் கற்ற கல்வியின்படி அமல் செய்ய வேண்டும், இல்லையெனில் மறுமை நாளில் அல்லாஹ்வின் தண்டனைக்கு ஆளாக வேண்டும் என்ற அச்ச உணர்வே தான் கவனத்தை நல்லவன் பக்கம் திருப்புகின்றது. அவன் மனதில் மண்டிருக்கும் வஞ்சக எண்ணங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி ஈமானின் ஜோதியை அதனால் பிரகாசிக்க செய்கின்றது. காய்கனிகள் நிறைந்த கிளைகள் தம் தலையை தாழ்த்துவது போல மார்க்க கல்வி அவனது மனதில் மண்டிருக்கும் அனைத்து பெருமைகளை அகற்றி பணிவை ஏற்படுத்துகின்றது. கல்வி அதிகரிக்க அதிகரிக்க அடக்கம் ஏற்படுகிறது. ஆனால் செல்வம் பெருக பெருக பெருமையும் பேராசையும் கஞ்சத்தனமும் ஆணவமும் ஏற்படுகின்றது. செல்வம் ஒரு மனிதனை இறைவழிபாட்டில் ஈடுபடுவதை விட்டு உலக மோகத்தில் ஆழ்த்தி விடுகின்றது. காலப்போக்கில் வந்துட்டா அப்போ ஆணவம் வந்துடும். அது சரி, இன்னைக்கு ஊர்ல பாருங்க, அந்த வீட்டை மட்டக்காட்டு அவங்க வீட்டுக்காரர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுடைய கணவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு. அது எவ்வளவு சந்தோஷமா சொல்றது, அவங்க துபாயில இருக்காக. அவர் சந்தோஷம். ஏன்னா அங்க துபாயில இருந்தா டப்பு வரும் காசு. அதே பக்கத்து வீட்டு அம்மாட்ட கேட்டிருக்காங்க, உங்க வீட்டுக்காரர் அதுங்க மதுரையில தான் கிடக்குன்னு இருக்கு. அவங்க துபாயில இருக்காக எங்க இருக்கு, மதுரையில கிடக்கா. என்ன பேசுங்க. காலப்போக்கில் இறைவனின் நினைவிலிருந்து அவன் முழுமையாக நீக்கி விடுகின்றது. எவர் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டார் அவர்கள் அதிகமான நன்மையை கொடுக்கப்பட்டவர் என்று அல்லாஹ் தனது திருமறையில் கூறியுள்ளான். அல்லாஹ் எவருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்கள் அதிகமான மார்க்க விளக்கத்தை அருள்கிறான் என்று நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் வேதத்திலும் அண்ணல் நபியின் பொன்மொழியிலும் எவர் செல்வம் கொடுக்கப்பட்டாரோ என்று கூறப்படவே இல்லை. மாறாக எவர் கல்வி கொடுக்கப்பட்டாரோ என்று கூறப்பட்டதிலிருந்து கல்வியால் தான் சமுதாய முன்னேற்றம் காண முடியும் என்று உறுதியாகவும் தெளிவாகவும் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஒருவர் கல்வி கற்பதற்காக தன் ஆசிரியர் வீட்டிற்கு நடந்து சென்றாலே தான் நடக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு வருடம் வணக்கம் புரிந்தால் நன்மைகள் எழுதப்படுகின்றது. அது மட்டுமல்ல, சொர்க்கத்தில் ஒரு மாளிகையும் உண்டாக்கப்படுகின்றது. அவன் நடக்கும் பூமி அவனுக்காக பாவ மன்னிப்பு கோருகிறது. மேலும் அவர் காலையிலும் மாலையிலும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்று கற்றவரின் சிறப்பை கூறும் ஏராளமான ஹதீஸ்கள் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். எனவே இத்தகைய சிறப்புகளை பெற்றவர்களால் மட்டும்தான் இந்த சமுதாய முன்னேற்றத்தை முன்னேற காட்ட முடியும். செல்வத்தை நல்வழியில் செலவு செய்யும் போது தான் நன்மை கிடைக்கிறது. ஆனால் ஒருவர் கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவுடனேயே அல்லாஹ் தனது பேரருளை வழங்க ஆரம்பித்து விடுகின்றான். அவர் கல்வி கற்பதற்காக நடந்து செல்லும் பாதையெல்லாம் மலக்குமார்கள் தங்கள் ரெக்கைகளை விரித்து வரவேற்கிறார்கள். வானங்கள், பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும், கடலில் வாழும் மீன்கள் முதல் புற்றில் வசிக்கும் எறும்புகள் வரை அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றன. அதற்கு பிறகு அவர் கல்வி கற்று அதன் பின் தானும் அமல் செய்த பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவராயின் அப்போது அவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கும் வெகுமதிகளும் சிறப்புகளும் அளவிட முடியாதவை. நடுவர் அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக குறுகிய காலத்தில் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இஸ்லாமிய மார்க்கத்தை பிரகாசிக்க செய்தார்கள். பிற்காலத்தில் உலகம் முழுவதும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவானது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அவர்களும் இந்த சொத்து அழியாத சொத்தை கல்வித்தான். நாம் மதித்து போற்றுகின்ற பெரும் பெரும் சஹாபாக்களும் பெரியோர்களும் சரியான உணவின்றி வறுமையில் வாடி வதங்கியவர்கள் தான். ஆனால் அவர்கள் சமுதாயத்தின் ஒளிவிளக்காக பிரகாசிக்கவில்லையா? பிரகாசித்தனர் என்றால் அதற்கு முழுக்க காரணம் அவர்களையும் இந்த மார்க்கறிவுத்தான். நடுவர் அவர்களே, உங்களை பற்றி எங்கள் ஆசிரியர் நிறைய கூறியிருக்கிறார்கள். தாங்கள் நேர்மையானவர், நீதியானவர்.
சார்பாகவும் என் அணி சார்பாகவும் நன்றி கூறி விரும்புகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா பிள்ளைகளும் ரொம்ப அழகா பேசு, ரொம்ப அற்புதமா பேசு. இல்ல பாருங்க, அதாவது ஒரு 1.5 மணி நேரம் நடக்குது. ஆனா லேஸ் இல்ல, இப்படி பேசுறது வந்து லேஸ் இல்ல. அதாவது பேசிக்கிட்டே போகலாம், நடுவுல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா பேச்சு தடுமாறிடும். நான் மன்றத்துல, அதாவது எங்க மதரசாவில மாணவ மன்றம் சொற்பயிற்சி மன்றம்னு உண்டு. அதுல பேசி பேசி நாங்க ட்ரைனிங் பயிற்சி பண்ணணும். அப்ப எங்க அஜர்த்து வந்து மன்றத்துல தலைவரா உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த உலகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அப்படின்னு. எங்க அசத் சொன்னாவ பார்த்து கீழே வைடா, அதனால நானும் இருக்கேன். எனக்கு அவ்வளவு அதுக்கடுத்து என்ன பேசுறேன்னு மறந்து வச்சு. இப்படி ஒரு பள்ளியாசல ஒரு அசத்து விபச்சாரத்தை பத்தி பேசிட்டே இருக்கிறாங்க. அது பெரும்பாவும் அது பக்கத்துல கூட செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையா பேசிட்டு இருக்க பள்ளியாச தலைவர் சொல்லி அசத்து நேரம் ஆயிருச்சுட்டு இருக்காங்க. டக்குன்னு அசத்து முடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லா மனைவிற்கு தருவாங்க. என்னத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, எப்படியா முடிக்கிற உனக்கு? பேச்சு வந்து லேசு கிடையாதுங்க. இல்லையெல்லாம் பேசுன்னு சொன்னா பெரிய விஷயம். நான் பேசுற நடுவுல அப்படி பேச மாத்திர மாதிரி நடுவுல ஏதாவது கேள்வி கேட்டா கூட அதுக்கு பதில் சொல்லிட்டு திருப்பி வந்து பேசுறத பத்தியடா பெரிய ஆற்றல். இதான் பெரிய சந்தோஷம். மார்க் விஷயங்களை நம்முடைய பிள்ளைகள் இப்படி ஒலிபரிக்கு பிடித்து பேசுகிறது என்பது ஒரு பெரிய சந்தோஷம். என் அன்பு சகோதரிகளே, நீங்க ரொம்ப பாக்கியம் செய்தவர். நீங்க பாருங்க, ஸ்கூல் ஆண்டு விழாக்குன்னு பேர்ல இந்த பிள்ளைகளை கூட டான்ஸ் ஆட விடுறது, அதுக்கு எவ்வளவு செலவுகள். அவன் நம்ம ரசிகரா என்னன்னு தெரியல, நடுவுல ஒரு சவுண்ட் கொடுத்துக்கிறான். அவன் பாருங்க, ஸ்கூல் ஆண்டு விழாக்குன்னு பேர்ல கொண்டு போய் எவ்வளவு செலவுகள். அந்த ஸ்கூலுக்கு பேர் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அதனால அந்த ஸ்கூலுக்கு என்ன லாபம், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன லாபம்? ஏதாவது நேர்முக தேர்வில் வேலைக்கு போய் சேரும்போது உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா கேட்க போறாங்களா? எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா அதுக்கு தான் முக்கியத்துவம். இன்னைக்கு ஆண்டு விழாக்கள்னு சொன்னா அதுவும் நம்ம தாய் குழந்தைகள் இருக்குதே, என் பிள்ளை இன்னைக்கு டான்ஸ் ஆடுதான், என்ன பாட்டு, பூதாக்கல் ரிப்பன் பாட்டுக்கு என் பிள்ளை ஆடுதான், பெரிய ஆனந்தம் அவங்களுக்கு. அல்ஹம்து சூரா ஓத பத்தி யோசனை கிடையாது. நம்ம பிள்ளைக்கு குர்ஆனுடைய சூறாக்கள் எத்தனை தெரியும் அதை பத்தி யாரும் யோசிக்கிறது கிடையாது. புள்ள ஊதாக்கல் ரிப்பன் சொன்னா அவ்வளவு ஆனந்தம், என்னமா பாட்டு படிக்கிறான். அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, இது போன்று குர்ஆன் ஓதுதான் நமக்கு சந்தோஷம். அல்லாஹ்வே ரசூலை பற்றி நம்முடைய பிள்ளைகள் பேசுவதா நம்முடைய வீட்டில் ஒரு ஆனந்தம். அந்த வீடுகள் தான் நிம்மதியான வீடுகளாக, சந்தோஷமான வீடுகளாக இருக்கும். ஒரு காலத்தில் தாய்மார்கள்லாம் பிள்ளைகளை எப்படி வளர்த்தாங்க, எப்படி ஆளாக்குறாங்க? கிராமத்து தாய் எப்படி தாளாட்டுவாங்க, அருமையா இருக்கும் தாளாட்டு. பிள்ளை அழும், அழுகின்ற பிள்ளையை ஒரு தாய் தாளாட்டுகின்றார். அந்த தாளாட்டு எவ்வளவு அழகான கருத்துக்களை அது உள்ளே சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு எவ்வளவு செய்திகளை கொண்டு போய் சேர்த்துச்சு. இன்னைக்கு தாளாட்டே கிடையாது. இன்னைக்கு ஒரு பிள்ளை அழும், அழுகைக்கு என்ன காரணம்? வயிறு பசியால் அழுகிறதா, வயிற்று வலியால் அழுகிறதா, என்ன எதன் காரணமாக பிள்ளை அழுகிறது? ஆனால் அந்த தாய் தாலாட்டில என்ன காரணம் சொல்வாள் தெரியுமா? காண கிடைக்காத கருணை நபியை தேடி வாடி அழுதாயோ என் அன்பு மகன் தூங்கி மொழி. யாரு தூங்கிறாங்க? அப்படி படிப்பாங்க. காண கிடைக்காத கருணை நபியை தேடி வாடி அழுகின்றாயோ, நபியை தேடி அழுகின்றாயோ என்று தன் பிள்ளை அழுகின்ற பொழுது கூட நபியின் பாசத்தால் என் பிள்ளை அழுகிறது என்று தாலாட்டிலேயே நபியின் பாசத்தை, நபியின் மரியாதையை, நபியின் அன்பை கொண்டு சேர்த்த தாய்மார்கள் சரியான இஸ்லாமிய பிள்ளைகளை என்று உருவாக்கி காட்டினார். சோறு கீழே சிந்த விட மாட்டாங்களே. சோறுக்கு அண்ண முகம்மதுடா, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அண்ண முகம்மதுடா. அண்ணன் அண்ணன் என்ன அண்ணன், அது வேற. அது அண்ணன் தாய்க்கீதுடைய அண்ணன், அதெல்லாம் இங்க கிடையாது. அண்ணன் முகம்மதுடா, அதை போய் கீழே சிந்துறிய. தாய் என்ன செய்வாங்க, சோறு கீழே சிந்துனா எடு, கழுகு சாப்பிடு என்று அந்த தாய் அந்த பிள்ளையை எப்படி உணவுள்ள வேண்டும் என்பதில் இருந்து கற்றுக் கொடுக்கின்றார். இஸ்லாமிய செய்திகளை ஒரு இஸ்லாமிய பிள்ளை எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்பதை ஒரு தாய் கற்றுக் கொடுத்து ஒரு இஸ்லாமிய பிள்ளை அழகாக உருவாக்கி காட்டுகின்றார். ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை பெற்றோர்கள் எப்படி பார்க்கின்றார்கள்? பிள்ளை பாட்டு பாடினால், பிள்ளை ஆட்டம் போட்டால்
பெரிய திறமசாலிய பிள்ளை என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள், என் பிள்ளை குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளை, என் பிள்ளைக்கு தொழுகையினுடைய சூறாக்கள் இவ்வளவு தெரியும், அத்தகையாத் என் பிள்ளை ரொம்ப அழகா ஓதுவாரு, குனூத் ஓதுவாரு. பேச போறியா? என்ன அழகா! அதெல்லாம் சந்தோஷம். அதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் என்பது குறித்து நாம் அதிக அக்கறை காட்டியாக வேண்டும். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, அதை இந்த நிகழ்வின் மூலமாக இப்படித்தான் பிள்ளைகள் வளர வேண்டும், இப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்பது குறித்துண்டான சிந்தனைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்பதை ஆரம்பமாக சொல்லிவிட்டு சில செய்திகளை சொல்லிட்டு அப்புறம் இந்த பட்டிமன்ற சம்பந்தமா சில செய்திகளை பேசலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத், உங்கள் பிள்ளைகளை 7 வயதில் தொழ சொல்லுங்கள். வத்ரிபு அலைஹா, தொழவில்லையா அடியுங்கள் 10 வயதிலே என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை நாங்க எடுத்து வைத்துக் கொண்டு எங்களுடைய மதரசாவிலே இது போன்று நாங்களும் மதரசா நடத்துகின்றோம். அந்த மதரசாவிலே 6ஆம் வகுப்பிற்கு மேலாக படிக்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்பி நிக்க விட்டுட்டு கேள்வி கேட்டோம். உங்க அம்மா உன்னை எதுக்காக வேண்டி அடிப்பாங்க? நபியினுடைய ஹதீஸ் இருக்கு இல்லையா, 10 வயதாகிவிட்டால் தொழவில்லை என்றால் அடியுங்கள். இந்த தொழவராத பீரோட பூரா எழுப்பி விட்டு உங்க அம்மா உன்னை எதுக்காக வேண்டி அடிப்பாங்கன்னு கேள்வி கேட்டோம். ஒருத்தர் எந்திரிச்சான், ஹஸரத் சாப்பிடலன்னா எங்க அம்மா என்னை ரொம்ப அடிப்பாங்க அப்படின்னா. சரி, ஒரு தாயுடைய பாசம், பிள்ளை சாப்பிடலண்டா சரிடா. அப்புறம் ஒரு பையன் சொன்னான், எங்க அம்மா கடைக்கு போக சொல்லுவாங்க, போகலன்னு சொன்னா என்னை அடிப்பாங்க, உன்னைய பெற்றதுக்கு ஒரு புளி மூட்டை இணைஞ்சிருக்கலாம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அடடா, சரி கடைக்கு போகல, அந்த கோபத்துல அம்மா திட்டி இருக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் எந்திரிச்சான், ஹஸரத் நான் சுட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன், எங்க அம்மா சீரியல் பார்க்கணும், நான் சுட்டி டிவி தான் பார்ப்பேன்னு சொல்லுவேன், எங்க அம்மா என்னை விட மாட்டாங்க, உடனே என்னை அடிச்சிருவாங்க. ஆனா பாருங்க, அந்த பிள்ளைகள் அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் விட்டு நம்முடைய சிந்தனை எல்லாம் அந்த சீரியலிலே கொண்டு போய் வைக்கின்றோம். இந்த சீரியல்களை தயவு செய்து சகோதரிகள் விட்டு தொலையுங்கள். இந்த சீரியல்கள் தவறான சிந்தனைகள் இன்றைய பெண் சமூகத்திடத்திலே கொண்டு போய் சேர்த்து இருக்கிறது. இன்று நீதிமன்றத்திலே பெருகி வருகிறது விவகாரத்து வழக்குகள், தலாக் என்று பெருகிவிட்டது சமூகத்திடத்திலே. காரணம் என்ன என்பதை ஒருவர் ஆய்வு செய்து சொல்கின்றார். இன்றைய சீரியல்கள் அப்படிப்பட்ட சிந்தனையை சமூகத்திற்கு தருகிறது. அந்த சீரியலில் உள்ள கதாநாயகன் இல்லாமலேயே வளர்ந்து பெரிய ஆளாக ஆகின்றார், பெரிய பெரிய பொறுப்புகளை வகிக்கின்றார். இதை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு என்ன சிந்தனை போகிறது என்று சொன்னால், ஆணின் துணை இல்லாமலேயே ஒரு பெண்ணால் தன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும் என்று ஒரு தவறான சிந்தனை பெண் சமூகத்திடத்திலே கொண்டு போய் விதைக்கப்படுகிறது. ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்ய வேண்டும். இப்படி இருந்தால் தான் குடும்பம் உருப்படும். ஆனால் அதற்கு நேர் மாற்றமான ஒரு செய்தி, ஒரு கணவன் இல்லாமல், ஒரு தந்தை இல்லாமல், ஒரு சகோதரன் இல்லாமல், ஒரு ஆண் இல்லாமல் என்னால் வாழ முடியும் என்கின்ற தவறான செய்தியை இன்று பெண் சமூகத்திடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது இன்றைய சீரியல்கள். நம்முடைய பிள்ளைகளை கவனித்து பல நாட்களாகிவிட்டது, நம்முடைய பிள்ளைகளை தூக்கி கொஞ்சி பல நாட்களாகிவிட்டது. நம்முடைய முழு கவனமும் அந்த சீரியலில் இருக்கிறது. எனவே அதை தூரே தள்ளிவிட்டு உங்களுடைய கண்களை, உங்களுடைய பாசத்தை, உங்கள் இதயத்தை உங்கள் பிள்ளைகளின் பக்கம் கொஞ்சம் திருப்புங்கள். இன்றைய பிள்ளைகளை ஒழுக்கமான பிள்ளைகளாக உருவாக்குவது என்பது ஒரு சவாலான காரியம். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகள் இதயங்களை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை செய்யுங்கள். பிள்ளைகளுக்கு அறிவை தருவதை விட, பிள்ளைகளுக்கு செல்வத்தை தருவதை விட, கல்வியை தருவதை விட, செல்வத்தை தருவதை விட நல்ல ஒழுக்கத்தை தருவதை குறித்து அதிகமாக யோசியுங்கள். என் பிள்ளை நல்ல ஆடை உடுத்த வேண்டும், ஒரு தாயினுடைய சிந்தனை. என் பிள்ளை நல்ல உணவு உண்ண வேண்டும், ஒரு தாயினுடைய சிந்தனை. எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை ஒரு ஒழுக்கமான பிள்ளை என்கின்ற சிந்தனையும் என்கின்ற நிலையிலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது ஒரு பெண்ணின் கடமை என்பதை உங்களுடைய ஞாபகத்திலே கொண்டு வாருங்கள். இன்றைய பிள்ளைகளுடைய மனங்கள் எப்படி இருக்கிறது?
இன்றைய பிள்ளைகளுடைய மனங்கள் எப்படி இருக்கிறது? சில தினங்களுக்கு முன்பாக நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. மண்ணடியில படிச்ச ஒரு பையன் ஆசிரியர், பள்ளியினுடைய ஆசிரியர் சொல்லி இருக்கிறாங்க, வீட்டு பாடத்தை ஒழுங்கா செஞ்சுட்டு வரணும், வீட்டு பாடத்தை ஒழுங்கா செஞ்சுட்டு வரணும். இவன் 2 நாள் செஞ்சுட்டு போல, 3ஆவது நாள் அந்த ஆசிரியர் கடுமையா சத்தம் போட்டுருக்காங்க. ஆசிரியை குத்திட்டான். கடைசியில் அந்த பையனுக்கு சீர்திருத்த பள்ளியில படிக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. பையன் பேர் இம்ரான். அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, ஒழுக்கம் குறித்து இஸ்லாம் இவ்வளவு அற்புதமான செய்திகளை சொல்லி இருக்கிறது. மல்ல அரபலகு வல ஐல்மலகு, யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவன் படிச்சு பிரயோஜனம் இல்லை. ஒழுக்கமான பிள்ளைகளை உருவாக்குவது இன்றைய பெற்றோர்களால் தான், குறிப்பாக தாய்மார்களால் தான் முடியும். ஸ்கூல்ல வாத்தியமான கம்ப எடுக்க முடியாத சொல்றேன். என் பையனை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, சார் சும்மா நீங்க கம்ப வச்சிருப்பீங்களே தவிர அடிக்கல முடியாது. அடிச்சிருவீங்களா? அடிச்சிருவீங்களா? பையனுக்கே தெரியுது வாத்தியாரால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு ஆக பல் பிடுங்கப்பட்ட பாம்பு, சீரத்த முடி, ஒண்ணும் செய்ய முடியாது, கடிக்க முடியாது, அவருக்கு நல்லா தெரியும். ஆசிரியர்களை இன்றைய சமூகம் மதிக்கிறதா? மாணவ சமுதாயம் ஆசிரியர்களை எந்த இடத்துல கொண்டு போய் வைத்திருக்கிறது? ஒரு வாத்தியாருக்கு பேர் வச்சிருக்கிறான், குற்றால அருவி. ரொம்ப சந்தோஷம், அருமையான பேரா இருக்கடா, குற்றால அருவின்னு பேர் வச்சிருக்கிறீங்க. அப்படி அற்புதமான கருத்துக்கள் உங்க ஆசிரியர் சொல்வாரா? அசரத்து அவர் பேசும்போது எச்சி தெரியும். வாத்தியாருக்கு பேர் வச்சிருக்கிறான் குற்றால அருவி. எப்படி அந்த பேர் பார்த்து இப்படி இடத்துல வச்சிருக்கிறான். ஆக இன்றைய மாணவர்களிடத்திலே ஒழுக்க குறைவு என்பது கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த பிள்ளைகள் தான் நம் குடும்பத்தை பார்த்தாக வேண்டும். இந்த பிள்ளைகள் தான் நம் சமூகத்தை பார்த்தாக வேண்டும். இந்த பிள்ளைகள் தான் இந்த தேசத்தினுடைய வலிமையை முன்னிறுத்தியாக வேண்டும். இந்த பிள்ளைகள் ஒழுக்கக்கேடாக இருக்கின்ற பொழுது எப்படி நாடும் எப்படி வீடும் உருப்படும் என்பதை உங்களுடைய கவனத்தில் நீங்கள் வைக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை ஒழுக்கமான பிள்ளை, அதற்காக வேண்டி நீங்கள் கொஞ்சம் சிரமம் எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஹஜ்ரத் அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அபூதர் அல்-கிஃபாரி, உன் குடும்பத்திற்காக தாராளமாக செலவு செய், உன் குடும்பத்திற்காக நீ தாராளமாக செலவு செய், ஆனால் உன் பிள்ளையை ஒழுக்கம் கற்பிப்பதற்காக நீ நீட்டி இருக்கக்கூடிய பிறப்பை அகற்றி விடாது என்றார். பிள்ளை தவறு செய்கின்ற பொழுது கண்டிக்கக்கூடியவர்களாக ஒரு தாய் இருக்க வேண்டும், ஒரு தந்தை இருக்க வேண்டும். என் புள்ள ஒரே ஒரு புள்ள, பாசக்கார புள்ள, என் பிள்ளை எப்படி அடிக்க, என் பிள்ளை எப்படி கண்டிக்க? அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த விஷயத்தில் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் வருங்கால தலைமுறையினர்கள், வருங்கால வாலிபர் கூட்டம் மிக மோசமான பண்பாடுகளை, கலாச்சாரங்களை உடையவர்களாக மாறிவிடுவார்கள். பள்ளி ஆசிரியர்களால் இன்று திருத்த முடியாது, பெற்றோர்களாகி நீங்கள் தான் திருத்தியாக வேண்டும். அருமை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள் வருகின்றார்கள். வருகின்ற பொழுது அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய கையிலே ஒரு பேரித்தம்பழம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்றார்கள், அது ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் ஒருவர் வந்து கொடுத்தது. அதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பேற்றிருக்கிறார்கள், ஏழைகளிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை அந்த சதகாவினுடைய பேரித்தம்பழத்தை தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி கையில வச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, பேர குழந்தையுடைய கையிலே ஒரு பேரித்தம்பழம். எந்த பேரித்தம்பழம்? சதகாவினுடைய பேரித்தம்பழம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த பேரித்தம்பழத்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வாயில வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்து சத்தம் கொடுக்கிறார்கள், பஹ் பஹ் யா ஹசன், துப்பு, அதை தூரை துப்பு, அது சதகாவின் பேரித்தம்பழம். லா யஜூஸு லக அதுனக்கு லா தஜூஸு லக அதுனக்கு ஜாயிஸ் இல்ல, கூடாது, சாப்பிடக்கூடாது. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, தன் பேரப்பிள்ளை, சின்ன பேரப்பிள்ளை, பாசமான பேரப்பிள்ளை, பாத்திமா விலுகத்து மின்னி, என் ஈரக்கொலை துண்டு பாத்திமா என்று பாகத்தை கொட்டி வளர்த்த பாத்திமாவின் பிள்ளை ஹசன், சையீதா ஷபாபி அஹ்லுல் ஜன்னா, இவர்கள் சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவர் என்று பெருமானாரை போற்றப்பட்ட அந்த பேரப்பிள்ளை ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து சாப்பிடுறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கல. காரணம், பாசம் காட்ட வேண்டியதுதான், அன்போடு நடத்த வேண்டியதுதான். ஆனால் கண்டிக்க வேண்டிய இடங்களிலே கண்டிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு, குடும்பத்தார்களுக்கு உண்டு. இன்றைய சமூகம் அதை செய்வதில்லையே. பாசம் என்கின்ற பெயரிலே, செல்ல அப்படிங்கிற பெயரில பிள்ளைகளுக்கு எல்லா சலுகையும் கொடுத்து விட்டோமே.
இன்னைக்கு பெற்றோர்கள் எதுலையுமே தலையிட முடியாது பிள்ளைகளுடைய விஷயத்துல. மைண்ட் யுவர் பிசினஸ்ங்கிறான், உன் வேலையை நீ பாருங்கிறான். ஒரு கடைக்கு, சலூன் கடைக்கு நகவட்டவா முடிவெட்ட பாருங்க, முடிவெட்ட ஒரு பையனை ஒரு அம்மா கூட்டிட்டு போறாங்க. இவன் சொல்றான், அம்மா நீ போ, நான் வெட்டிட்டு வரங்கிறான். இல்லடா நானும் கூட வரேன்டா, அப்ப எப்படி வெட்டணும்னு நான் சொல்லுவேன், நீ வேண்டாமா நீ போ. வர்றான், பாபர் ஷாப் கடையில உட்கார்றான். அவரு சலூன் கடைக்காரரு கத்திரியும் சீப்பிஞ்சிட்டு வராரு. எங்க வாரீங்கிறான். என்னடா சேர்ல வந்து உட்கார்ந்து இருக்கிற, முடி வெட்டணும்லடா. முடி இந்த ஓரத்துல கொஞ்சம் வெட்டுங்க, இந்த ஓரத்துல கொஞ்சம் வெட்டுங்க, அவ்வளவுதான். என்னடா இது, முடி இவ்வளவு வச்சிருக்கிற, ஓரத்துல மட்டும் வெட்ட சொல்ற, நான் சொல்றதை நீ செய்யுவோய். இந்த ஓரத்துல மட்டும் முடியை குறைச்சிட்டு வந்துட்டான். அம்மா சொல்றாங்க, என்னடா பாபர் ஷாப் சலூன் கடைக்கு போகலையா? போன முடி வெட்டலையா? போ வெட்டிருக்க. எங்கடா வெட்டி இருக்கிற? முடி அப்படியே தானடா இருக்கு, இந்த ஓரத்துல வெட்டிருக்கேன் பாரு. ஒண்ணுமே தெரியலையடா, அப்படியே தானே முடி இருக்குது. இதுதான் இன்னைக்கு ஃபேஷன். அந்த அம்மா விரசலா வருது, அவசரமா வருகிறார். வந்து அந்த சலூன் கடைக்காரர், என் பிள்ளைக்கு முடி வெட்ட சொன்ன, வெட்டலையா நீங்க? எங்கம்மா வெட்ட விட்டான், அவன் என்னையும் வெட்டிடுவான் போல. என் அன்பு சகோதரிகளே, நம்முடைய பிள்ளையினுடைய முடிவெட்டக்கூடிய விஷயத்திலே கூட ஒரு பெற்றோரின் விருப்பத்தை இன்றைய பிள்ளைகள் மேல் சொல்ல முடியாது. இப்படி முடிவெட்டான்னு யாரையும் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு பிள்ளைகளுக்கு செல்லம் என்கின்ற பெயரிலே நாம் வளர்த்து வைத்திருக்கிறோம். ட்ரெஸ் எப்படி போடுறான் இன்னைக்கு பிள்ளைகள், இன்னைக்கு எப்படி ட்ரெஸ் போடுது? ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் அவன் சொல்றான், காசு கூட நான் போய் பாத்துக்கிறேன் ட்ரெஸ். என்னடா உனக்கு என்ன எடுக்க தெரியும்? உனக்கு என்ன எடுக்க தெரியும்? எனக்கு தான் எடுக்க தெரியும். எனக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். போன டைட்டா இருக்குது எல்லாம். என்னடா அது கொஞ்சம் லூசா எடுக்க வேண்டியதானே? நீ தான்மா லூசு, ட்ரெஸ் இப்படித்தான் இருக்கணும்ங்கிறான். இன்றைய ஆடைகள் பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு நம்ம விட்டுட்டோம், முடி அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டோம். நடவடிக்கைகள் எல்லாம் அவர்களுடைய விருப்பம் தான், எல்லாம் செல்லம் தானே, எல்லாம் பாசம் தானே. அருமையான பெருமக்களே, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் பாசம் என்கின்ற பெயரில் அதிகமான சலுகைகள், அதிகமான சுதந்திரத்தை கொடுத்து இன்றைய பிள்ளைகள் சீர்கட்டு போவதற்கு நாம் காரணகர்த்தார்களாக இருக்கின்றோமே. பிள்ளைகளுக்கு பாசம் காட்டக்கூடாது இல்ல, அன்பு அழிக்க கூடாது இல்ல, பிள்ளைகளுக்கு அன்பு காட்ட வேண்டியதுதான், பிள்ளைகளுக்கு அதிக செல்லம் கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் ஒழுக்க குறைவான விஷயங்களில் அந்த பிள்ளைகள் செல்வதை ஒருபோது பெற்றோர்கள் அனுமதிக்க கூடாது. அப்படி இருந்தால் தான் நாளைய தலைமுறை நல்ல தலைமுறைகளாக உருவாகும். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரண தருவாயில இருக்கின்றார். மரண தருவாயில இருக்கக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் பிள்ளைகளை அழைக்கின்றார்கள், அழைத்து கேட்கின்றார்கள், மா தஅபுதூன மின் பஅத், எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? உங்களுடைய பிள்ளைகள் சொல்கின்றார்கள், நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக், நீங்கள் யாரை வணங்கினீர்களோ, உங்களுடைய முன்னோர்கள் யாரை வணங்கினார்களோ அந்த ஒரே இறைவன் அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்குவோம் என்ற பொழுது ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறுதி உபதேசம் செய்கின்றார்கள், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாக தவிர மரணித்து விடக்கூடாது. என் பிள்ளை மருத்துவராக, என் பிள்ளை வழக்கறிஞராக, என் பிள்ளை பொறியாளராக ஆகுவதை விட என் பிள்ளை ஒரு இஸ்லாமிய பிள்ளையாக வளர வேண்டும், என் பிள்ளை ஒரு தொழுகையாளியாக இருக்க வேண்டும், என் பிள்ளை இஸ்லாத்தினுடைய ஷரியத்தை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். தொழுதாயா என்கின்ற விசாரணை 10 வயதிற்கு மேலாக இருக்க வேண்டும். தொழுகை என்பது நம்முடைய பிள்ளைகளின் மனங்களை அது பண்படுத்தும். தொழுகை என்பது நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கமான பிள்ளைகளாக ஆக்கி வைக்கும். என் அன்பு சகோதரிகளே, நீங்க நினைக்கிறீங்க பாசத்தை கொடுத்து வளர்க்கிறோம், நல்ல கல்வியை குடிக்கிறோம், அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். ஒரு பையன் போய் கேட்டிருக்கிறான், அவங்க தாத்தாட்ட கேட்டிருக்கிறான், தாத்தா எனக்கு பைக் வாங்கி கொடு. எதுக்குடா? ஸ்கூல் போடும்ல. ஏண்டா ஸ்கூலுக்கு போறது பைக்கா? நாங்கெல்லாம் அந்த காலத்துல கால்நடையாகவே போய் படிச்சோம்டா. இவன் சொல்லி இருக்கிறான், எங்க ஸ்கூல்ல கால்நடையை சேர்க்க மாட்டாங்க. தாத்தாவை என்ன வாங்கிட்டான்? கால்நடை ஆகிட்டான். ஒன்னும் பேச முடியாது. என்ன கேட்கிறாங்க? விலை உயர்ந்த பொருட்களை. செல்போன் வாங்கி கொடுக்கிறான். 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் கையில எதுக்கு செல்போன்? எதை பற்றி யோசிக்கிறது? பிள்ளைகள் கேட்டால் வாங்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை அல்லவா நாம் விதைத்திருக்கிறோம். இது ஒரு ஆபத்தான போக்கு.
இது ஒரு ஆபத்தான போக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் கோழைகளாக ஆகிவிடுங்கள், உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் கஞ்சராக ஆகிவிடுங்கள் என்றார். எப்படி கோழையாக ஆகிறது? வீரத்தை பிள்ளைகள்கிட்ட போய் காட்டக்கூடாது. பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது எடுத்த எடுப்புல அடி கிடையாது, எடுத்த எடுப்புல சொல்லணும். எடுத்த எடுப்புல நம்ம வீரத்தை பிள்ளைகள்கிட்ட காட்டக்கூடாது. அருமையான பேச்சாளர் வலம்பூர் ஜான் ஒரு பேச்சரை சொன்னார், நம்ம பிள்ளைகளையே அடிக்கிறோம் தெரியுமா, நம்ம பிள்ளைகளையே அடிக்கிறோம் தெரியுமா, அவங்க திருப்பி நம்மள அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்துக்கு. திருப்பி அவன் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல போக மாட்டோம், அடிச்சு போடுவாங்க. அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, அவ பிள்ளைகளிடத்திலே பாசம் வைக்கணும். கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக அந்த பிள்ளைகளை ஆக்கிவிடக் கூடாது. அதற்காக வேண்டி அந்த பிள்ளைகள் எதையெல்லாம் கேட்கின்றார்களோ எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து விடக் கூடாது. பிள்ளைகள் எதையெல்லாம் கேட்கின்றார்களோ எல்லாவற்றையும் வாங்கி கேட்டு கொடுத்து விடக் கூடாது. அந்த பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் கஞ்சத்தனமாகத்தான் நடக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்ணுக்கு எதற்கு செல்போன், 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு எதற்கு மோட்டார் பைக்கு கிடையாது. இந்த காலத்தில் இப்படித்தான் இருக்கணும். ஒரு எளிய வாழ்க்கையை தான் நீ வாழ வேண்டும். ஆடம்பர செலவுகள் உனக்கு கூடாது என்கின்ற ஒரு கட்டுப்பாடோடு பிள்ளைகளை வளர்த்து உருவாக்குங்கள். இவர்கள் தான் நாளைக்கு நல்ல பிள்ளைகளாக, உங்களை கவனிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஜனாசாவிற்கு கூட வரமாட்டான், நம்முடைய ஜனாசாவுக்கு கூட வரமாட்டான், மெசேஜ் அனுப்புவான். ரொம்ப வருத்தமாக இருக்கிறது, மெசேஜ் மட்டும் அனுப்புவான், ஜனாசாக்கு வரமாட்டான். பிள்ளைகளை கண்ணியத்தோடு நடத்துங்கள், கட்டுப்பாடோடு வளருங்கள் என்ற செய்தியை எல்லாருக்கும் சொல்லிட்டு அப்புறம் பட்டிமன்றம் ஒரு பர்மிஷன் ரொம்ப இல்ல இல்ல அப்புறம் முடிச்சிட, சீக்கிரம் முடிச்சிட. நிறைய சொல்லலாம் பட்டிமன்ற சம்பந்தமா, இருந்தாலும் நேரம் குறுகினார், சீக்கிரம் முடிங்க என்ற அளவுக்கு வந்த உடனே சரி சுருக்கமா சொல்லி முடிச்சது. இந்த காலத்துல பணம் இல்லாம ஒண்ணும் முடியாதுங்க. சும்மா அதெல்லாம் பேச்சுக்கு சொல்லலாம். பணம் அதெல்லாம் என்ன, பணம் என்னங்க பெரிய பணம் சொல்லலாம். பணம் எல்லாம் முடியுமா? இன்னைக்கு ஒண்ணும் முடியாது. காசு ரொம்ப முக்கியம், காசு ரொம்ப முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்வார்கள், யார் இது, இந்த காரியத்தை செய்தது யார் என்றார். என்ன காரியம் பண்ணிட்டாரு? ஒரு சஹாபி வெளியூருக்கு போனார். போறவர் பார்க்கிறாரு, அங்க ஒரு பாத்திரத்திலே எண்ணெயை ஊற்றி அதிலே திரி வைத்து அந்த வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய பழக்கம் அந்த நாட்டிலே இருக்கிறது. அதை கொண்டு வந்து அவர் ஒரு பள்ளிவாசலே வெளிச்சத்தை ஏற்றி வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இந்த காரியத்தை செய்தது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா பள்ளிவாசலுக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறார். இவருடைய மன்னரை அல்லாஹ் வெளிச்சமாக ஆக்குவானாக, இவருடைய உலகத்து வாழ்க்கையை வெளிச்சமாக ஆக்குவானாக. இந்த நீண்ட துஆக்களை செய்துவிட்டு சொன்னார்கள், பாத்திமா போல எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தால் இந்த காரியத்தை செய்தவருக்கு நான் செய்து முடித்திருப்பேன், அவருக்கு நான் பெண் கொடுத்திருப்பேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல காரியங்களை செய்வதற்கு இன்று பணங்கள் தேவை. சமூகத்திடத்தில் இன்று அது மிகவும் குறைச்சலாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் சச்சார் கமிஷனுடைய அறிக்கை சொல்கிறது, பொருளாதாரத்தில் முஸ்லிம்கள் மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்துவதற்கு செல்வம் என்பது மிக அவசியமான ஒன்று. செல்வம் இல்லாமல் நீக்கு ஒண்ணு முடியாது, காசு இல்லாமல் நீக்கு ஒண்ணு முடியாது. ஒரு நல்ல கல்வி வேண்டுமா, செல்வம் தேவை. நல்ல மருத்துவம் வேண்டுமா, செல்வம் தேவை. செல்வம் இல்லாமல் உலகத்தில் எங்கே நடமாட முடியாது. உயிரோட்டமாக இருக்கிறது பணம். இது யதார்த்தமான ஒரு செய்தி. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு அதிகமான கல்வி ஞானத்தை தா. இந்த வார்த்தை குர்ஆன்ல இடம் பெற்று இருக்கிறது. நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் காசு இல்ல, பணம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு பணத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கவும் இல்லை. நபியினுடைய துஆ, அல்லாஹ் மஹீனி மிஸ்கீனா, இறைவா என்னை ஒரு ஏழையாக வாழச் செய் என்று துணிச்சலாக துஆ கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த துஆ நம்ம கேட்க மாட்டோம். நம்ம அல்லாஹ் மஹீனி மிஸ்கீனா, இறைவா என்னை ஏழையாக வாழச் செய்து கேட்டா நல்லா இருக்கு பேசுறது, கையை கீழே ஓடுங்கன்றோம். இன்று யாரும் அப்படி ஒரு துஆவை கேட்க மாட்டோம். ஆனா மிக துணிச்சலாக இறைவா என்னை ஏழையாக வாழச் செய்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், போதும் என்ற மனம் இருக்கட்டும், செல்வந்தராக ஆகிவிடலாம்.
செல்வந்தராக ஆகிவிடலாம் போதும் என்ற மனம் மட்டும் இருந்தால். அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, செல்வத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. இது நபியினுடைய வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்டது கல்வி ஞானத்தை. அல்லாஹ் கேட்க சொல்கிறான், வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு அதிகமான கல்வி ஞானத்தை தா, கல்வி எனக்கு அதிகமாக தா. காரணம் நபியிடத்திலே கல்வி நிரம்ப இருந்தது. அதனால்தான் ஒரு சமூகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் கட்டமைக்க முடிந்தது. ஒரு சமூகம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கல்வி ஞானம் மிக மிக அவசியம். சச்சார் கமிஷனுடைய அறிக்கை இன்னொன்று தகவலையும் சொல்லுகிறது. கல்வி அறிவிலையும் முஸ்லிம்கள் மிகவும் பின்தங்கி போயிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு? தலித்துகளை விட மிக மோசமாக முஸ்லிம்கள் கல்வியுடைய விஷயத்திலே பின்தங்கி போயிருக்கிறார்கள். கை நாட்டு வைக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகம் தலித்துகளை விட என்று சொன்னால் கல்வியிலே நாம் அதிக கவனம் காட்ட வேண்டி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துஆவாக வகுர் ரப்பி ஜித்னி, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகமாகத்தா என்ற செய்தியை இங்கே தீர்ப்பாக சொல்லி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் செல்வத்தையும் கல்வியும் நமக்கு தர வேண்டும். ஒழுக்கத்தை அதைவிட மேலாக நமக்கு தந்தல் புரிய வேண்டும். சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக மிக அவசிய தேவை கல்விதான், கல்விதான், கல்விதான். இதுதான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய செய்தி என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.